செக். ஹலோ, வணக்கம். தாய்மொழி வந்து தரணி ஆளும் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதற்கண் வணங்கி, இந்த இருளக்குறிச்சி கிராமத்தின் கிராம தெய்வமான முத்துமாரி அம்மனை வணங்கி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் இருளக்குறிச்சி கிராமத்து சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக உள்ளம் கனிந்த இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அழகான மாலை வேளையில் இருளக்குறிச்சி கிராமத்தில் இந்த பண்டிகை நாளில் இப்படி ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச விழா குழுவினருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் ஊர் பெருமக்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேச துவங்குகிறோம். பண்டிகை நாளில் உறவுகளோட கூடி ஊர் கூடி பொங்கல் வச்சு பல்வேறு போட்டிகள் நடத்தி குழந்தைகளோட அன்பை பரிமாறி பண்டிகை போல மனதையும் பரிசுத்தம் செஞ்சு மகிழ்வது எதற்கு? வேற வேலை வெட்டி இல்லாமல, இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கா? அப்படிலாம் இல்லை. வருடம் முழுக்க விவசாயம் போன்ற பல வேலைகள், பல நாட்கள் குழந்தைகளோட நேரம் செலவிட முடியாமல் பொருளீட்ட ஓடி ஓடி உழைச்சி களைச்ச நாம நமக்கான ஒரு பண்டிகை தினத்துல குடும்பத்தோட பொங்கல் வச்சு எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து உணவோட அன்பையும் பரிமாறி விளையாடி மகிழ்ச்சியோட சேர்ந்து தங்களுக்குள்ள உள்ள தனித்திறன்களை வெளிப்படுத்தவும் வளர்த்துக்கவும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு வளர்ச்சி பாதையில பயணிக்க ஒரு ஊக்கமா வருவதுதான் இந்த பண்டிகை. இப்ப பாருங்க, நம்ம கிராமத்துல எத்தனை குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா நடன பயிற்சி பெற்று வர்றாங்க. நாளைக்கு மேடை ஏறி நடனம் ஆட போறாங்க. இப்போ இந்த பட்டிமன்றம், நாளைக்கு பேச்சு போட்டி, இப்படி படிக்கிற வயசுல அவங்களுக்குள்ள உள்ள திறமைக்கு தீனி போட்டு வளர்த்து விடுறது தான் இந்த பண்டிகைகள். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. படிப்புனா புத்தக படிப்பு மட்டும்தானா? மனப்பாடம் பண்ணி எழுத்து மாறாம தேர்வு எழுதுனா மட்டும் இல்லை. கல்வியின் முக்கிய நோக்கமே மாணவனை சிந்திக்க செய்யறது தான். சரி எது தவறு எது, இதை செஞ்சா என்ன நடக்கும், ஏன் அப்படி செய்யணும், அதை மாத்தி செஞ்சா புதுசா ஒன்று கண்டுபிடிச்சா என்ன, இப்படி மாணவர்கள் யோசிக்க வைக்கணும். அப்படி சிந்திச்சு தனக்குள்ள உள்ள திறமையை கண்டுபிடிச்சு அதை வளர்த்துட்டு பெரியாளாகிறது தான் பெரியாளாகிறதுக்கு வழிகாட்டணும். அதுதான் சிறந்த கல்வி. ஆக இப்ப இந்த நிகழ்வும் உங்களுக்கான கல்விதான். கஷ்டமே இல்லாம உங்க திறமையை வளர்த்துக்க சந்தோஷமா ஜாலியா எல்லோரோடையும் சேர்ந்து இதை அனுபவ பாடமா படிக்கிறீங்க. இன்னைக்கு படிச்ச பாடம் உங்களுக்கு மறக்கலாம், ஆனா இந்த அனுபவம் காலத்துக்கு உங்க மனசுல நிற்கும். உங்களுக்கு சரியான இடத்துல உங்களை தூக்கிவிட உதவும். அப்படி குழந்தைகள், நாளைய இளைஞர்கள், உங்களுக்காக பாடுபட்ட இத்தனை சிறப்பா நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச உங்க பெத்தவங்க, ஊர்க்காரங்க, இந்த நிகழ்வு நல்லா நடக்க நல்ல மனசோட பங்கெடுத்து எல்லோருக்கும் என்னோட சேர்ந்து பெரிய கைத்தட்டல் கொடுத்து நன்றி சொல்லுங்க. நன்றி. நமக்கு முந்தைய தலைமுறை நமக்கு கொடுத்துட்டு போனது என்ன? ஒரு காலத்துல இப்படி ஊர் கூடி திருவிழா நடத்த முடியுமா? பொங்கல் கொண்டாட முடியுமா? பொது இடத்துல 10 பேர் கூடி பேசி மகிழ முடியுமா? ஆனா இன்னைக்கு இப்படி நாம சுதந்திரமா உட்கார்ந்து பண்டிகை கொண்டாட நம்மளோட முன்னோர்கள் சுயநலம் இல்லாம நமக்கு விடுதலை பெற்று கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அது போல இப்ப வாழுற நாம அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்துட்டு போக போறோம்? காசா, பணமா, சொத்தா, வீடு வாசலா, வண்டி வாகனமா, கல்வியா, நல்ல அறிவா? எது நிலைக்கும்? அறிவு தான் நிலைக்கும். அதுக்கு எப்படி வளர்க்கணும்? நல்லா வளர்க்கணும். நல்லானா எப்படி? உரம் போட்டு தண்ணி ஊத்தி இல்ல பருத்து கொட்டை புண்ணாக்கு கஞ்சி தண்ணி புல்லுக்கட்டெல்லாம் வச்சா? நல்லா வளர்க்கறதுனா என்ன? நம்மளை போல கிராமத்துல இருந்து சென்னை போன்ற வளர்ந்த நகரங்களுக்கு போறப்ப நம்ம பத்தவங்க என்ன சொல்லி அனுப்புவாங்க? அம்மா என்ன சொல்லும்? முகம் தெரியாத ஊருக்கு போற, புது மக்கா மனுஷங்கிட்ட பழகிறப்போ பார்த்து கவனமா இரு. மதுரைக்காரங்க மொழியில சொல்லணும்னா பார்த்து சூதானமா இருக்கணும்டா அப்படி சொல்லுவாங்க. இதையே அப்பாக்க யாரையும் நம்பாத, சிம்பிளா முடிச்சிருவாங்க. யாரையும் நம்பாத, ஓகே, அப்ப யாரை நம்பணும்? இதே மாதிரி தானே மற்ற அப்பா அம்மாவும் சொல்லி அனுப்புவாங்க. அப்போ அவங்களும் நம்மளை நம்ப மாட்டாங்க தானே. அப்போ என்ன பண்றது? இதே மாதிரி ஒரு ஊர் மந்தையில உட்காந்து பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன். கூட்டத்தில் இருந்த ஒரு பழுத்த கிளவி எந்திரிச்சு, ஏன் என்னங்கடியே சட்டை போட்டுட்டு ஆக வேண்டியதை பாருங்கடியே, என்னமா சான்சி ராணி கணக்கா யோ பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்கா, இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது அப்படின்னுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பின்ன என்ன இங்க கலர்ஃபுல்லா லைட்டு, சீரியல் செட்டு, சொந்த பந்த பெரிய மனுஷங்களை கூட்டி எனக்கு மஞ்சள் நீரா நடக்குது
அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கிழவிக்கு சரியா காது கேட்காது, கண்ணு மங்கிருச்சு. நான் கட்டியிருந்த வேட்டி சட்டை வேற அதுக்கு பாவட தாவணி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்தா நடுவில் உட்காரவும் நான் தான் வயசுக்கு வந்த பொண்ணுன்னு அதுக்கு முடிவே பண்ணிருச்சு. பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் அப்படியே குத்த வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியா ஊர் பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் அப்படியே குத்த வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியா ஊர் பெரிய மனுஷன் எனக்கு பொன்னாட போத்தி மாலை போட்டாரு. அப்ப சொல்லுச்சு, மாமகார மாலை எடுத்து போட்டா நீங்க சோத்த போடுங்கடா அப்படின்னுச்சு. அந்த பட்டிமன்றம் முழுக்க அது கண்ணுக்கு நான் பொட்ட பிள்ளையாவே உட்கார்ந்து பேசிட்டு கீழே இறங்கி அதுகிட்ட போய் எப்படியாவது புரிய வச்சிடணும்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்பவும் அது நல்லா இருடிமா, உனக்கு நல்ல மனசுக்கு நல்ல புருஷன் கிடப்பான் அப்படின்னுச்சு. எது நல்ல புருஷனா, இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, நேரடியா சொல்லிடுவோம் அப்படின்னு. ஆத்தா நான் ஆம்பளை அப்படின்னா அதுக்கு சொல்லுது, அடிப்பாவி எவடி அவன் பொம்பளை பிள்ளைக்கு போய் ஆம்பளைன்னு பேர் வச்சிருக்கா அப்படின்னுச்சு. அதுகிட்ட நான் இங்க பட்டிமன்றம் தான் நடக்குதுன்னு நம்ப வைக்கப்பட்ட பாடு இருக்கேன். நம்பலன்னா இவ்வளவு பிரச்சனை. சரி, யாரை நம்புறது? நம்ப கூடாத ஆள் நம்புனா என்ன ஆகும்? இதே போல எங்க ஊர்ல ஒரு ஃபேமஸான வக்கீல், ரொம்ப கரார் பேர்வழி. அவர்கிட்ட கேஸ் எடுத்துட்டு போனோம்னா முதல்ல கேஸ் கட்ட வாங்க மாட்டாரு, ஃபீஸ் கட்ட தான் வாங்குவாரு. அப்படி ஒரு ஆளு. அப்படி ஃபீஸ் கட்ட வாங்கியும் ஒரு முறை ஒரு கேஸ்ல தோத்துட்டாரு. அந்த கிளைண்ட்டுக்கு வக்கீல் மேல பயங்கர கோபம், இவரை நம்பி போய் இப்படி தோத்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் எதையோ மறந்துட்டு வக்கீல் வீட்டுக்கு வந்து அவசரமா வாசல்ல வண்டியை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு கிளம்புறதுக்காக எதையோ தேடுறாரு. வீட்டுக்குள்ள போய் வேண்டியை எடுத்துட்டு வெளியில வந்து பார்த்தா வண்டியை காணும். என்னடா அது சோதனை, நம்மளை தேடி தான் கேஸ் வரும், இப்ப நம்மளே கேஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சுன்னு நினைச்சிட்டு அப்போதைக்கு அவசரத்துக்கு கார் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அங்க தேடி பார்த்தோம் வண்டி கிடைக்கல, ஒரு வழியா கேஸும் கொடுத்தாச்சு. அதே 2 நாள் கழிச்சு காலையில எழுந்து வந்து பார்த்தா அவர் வீட்டு வாசல்ல காணாம போன வண்டி அப்படியே வந்து பத்திரமா நிக்குது. வண்டி டேங்க் கவர்ல ஒரு லெட்டர் இருக்கு. ஐயா என்ன மன்னிக்கணும், ஆனா நான் வேணும்னு பண்ணல, அன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு அவசர வேலை, அதனால உங்க வண்டியை பயன்படுத்திக்கிட்டேன். இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா நானும் என் குடும்பமும் அஜித் படத்துக்கு போலான்னு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நீங்க அதுக்கு போய் சந்தோஷமா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இல்லாம ஆறுதலா இருக்கும் அப்படின்னு அது கூட டிக்கெட்டையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்னதான் முகம் தெரியாதவனா இருந்தாலும் இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கானே அப்படின்னு பாவம் அந்த ஆள் தெரியாத ஆள் மேல இறக்கப்பட்டு வக்கீலும் அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு குடும்பத்தோட படத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு திரும்பி வந்து வீட்டை பார்த்தாதான் தெரியுது வீடு மட்டும்தான் இருக்கு, மொத்தத்தையும் கொண்டு போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அந்த வீட்டையும் 4 சக்கரம் மாட்டி கொண்டு போயிருப்பான். அப்புறம் வடிவேலு கணக்கா கிணத்த காணுன்னு புகார் கொடுத்தது மாதிரி வீட்டை காணுன்னு கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். 4 டிக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு அவன் சொன்னதை நம்பி படத்துக்கு போனதுக்கு என்ன ஆச்சு? அப்போ அப்படி ஏமாறக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? சூதானமா இருக்கணும். அதுக்கு தான் அறிவு வேணும், அதுக்கு நல்ல வளர்ப்பு வேணும். அது மட்டும் போதுமா? வேற என்னெல்லாம் வேணும்? அப்படி அது எல்லாம் எங்க இருக்கு, யார் சொல்லி வரும்? இதான் அந்த 10 பேச்சாளர்களும் பேச போறாங்க. உங்க கிராமத்தை சேர்ந்த உங்க பிள்ளைகள் இந்த அற்புதமான நல்ல நாள்ல பட்டிமன்ற மேடைக்கு ஏறி முதல் முறையா உங்க முன்னாடி பேச போறாங்க. உங்களோட ஆதரவும் ஊக்குவிப்பும் அவங்கள நல்லா பேச வைக்கும். கடலூர் மாவட்டம் என்ன சாதாரண ஊரா? சன்மார்க்கத்தை போதிச்ச மண், அறிவொளி பாய்ச்சிய மண், நல்ல தலைவர்களையும் கலைஞர்களையும் அறிஞர்களையும் உருவாக்கிய மண், விருதாச்சலம் கலையாகவும் பண்பாடாகவும் வளர்ந்த ஊர், நல்ல ரசனைக்கு பேர் போன மக்கள் உள்ள ஊர். இன்னும் குறிப்பா இந்த ஊரோட அடையாளம் நாடக கலையின் நாயகர், கிராமிய பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இப்படி பன்முக திறமை கொண்ட ஐயா சனார்த்தனமூர்த்தி அவர்கள் பிறந்து வாழுற இந்த மண்ணில் பேசுறதே எங்களுக்கு பெருமை. எனவே உங்கள் மத்தியில உங்க வீட்டு பேச்சாளர்கள் உங்களுக்காக பேச போறாங்க. பட்டிமன்றத்தோட தலைப்பு, குழந்தைகளை வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாவா அப்பாவா? இதை தான் பேச போறாங்க இந்த 10 பேச்சாளர்களும். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா எத்தனை பேச்சாளர்கள் என்ன ஆக போறாங்களோ, இவங்களெல்லாம் பார்த்தாலே கண்ணில் பீதி தெரியுது. ஆனாலும் பேசுறாங்க. எதனால? அம்மானு பேசுறவங்களுக்கு அம்மாவும் அப்பான்னு பேசுறவங்களுக்கு அப்பாவும் ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான். அதே போல பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 அப்பாக்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கருநாக்கு தூக்கி எந்த நேரத்தில் நம்ம ஊருக்கு பட்டிமன்றம் பேச வந்தானோ இப்படி நம்மளை கொற்ற பணியில உழவ விட்டானேன்னு இதே மந்தையில வேட்டியை பொத்திக்கிட்டு 4-5 அப்பாக்கள் நடுராத்திரியில தூங்க இடம் தேடி ஆவி மாதிரி அலைய போறாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்பவே சொல்லிக்கிறேன், அப்படி ஆச்சுன்னா என்னைய யாரும் சபிச்சிடாதீங்க. ஒரு பாதுகாப்புக்கு சொல்லி வச்சுக்கணும்ல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடிய பாட்டன் பாரதியின் பாண்டித்யத்தோடு உங்களின் பேராதரவோடு இந்த பட்டிமன்றத்தை தாழ்மையுடன் வணங்கி துவங்குகிறோம். முதலாவதா, குழந்தைகளை வளர்ப்பதில் கவனம். கவனம் என்ன கவனம்? எங்க அம்மாக்களுக்கு அதுதான் முழு நேர வேலைன்னு பேச வராங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த பேச்சாளர் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி தீபிகா. வாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பிலே தீர்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்புமா? குழந்தைகளை வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாவா அப்பாவா? இது தலைப்பு. ஆமா, தீர்ப்பு நான் சொல்கிறேன். குழந்தைகளை வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாவே. என்னப்பா என் வேலையை நீ எடுத்துக்கிட்ட? ஆமா நடுவர் அவர்களே. 1 மணி நேரம் பட்டிமன்றத்தை 1 நிமிஷத்துல முடிச்சுட்ட போ. தீர்ப்பை நீயே சொல்லிட்டா அப்புறம் நான் எதுக்கு இங்க? அட உட்காருங்க நடுவரே, இன்னும் முடியல. நல்ல வேலை, எனக்கு பக்கம்னு ஆச்சு. சரி, குழந்தைங்கன்னு சொன்னா யாரெல்லாம் நடுவரே? குழந்தைன்னு சொன்னா பிறந்த முதல் 28 நாள் பிறந்த குழந்தை, 1லேருந்து 12 மாசம் வரைக்கும் பச்சிளம் குழந்தை, அதே 1 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் முன் குழந்தை பருவம், 6லேருந்து 12 வயசு வரைக்கும் இடை குழந்தை பருவம். சிறப்பு. நாம அந்த முதல் 6 வயசு வரைக்கும் எடுத்துப்போம். அந்த 6 வயதுக்கும் அந்த குழந்தையே அப்பாவோட அரவணைப்பில் வளருதா இல்ல அம்மாவோட அரவணைப்பில் வளருதா? அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து. எப்படி நைஸா தீர்ப்பை கேட்டா சொல்லுவேனா? அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. பாபு, ஐயோ, நடுவரே குழந்தையா மாறிட்டாரு. சரி, அதிக நேரம் யாரோட இருக்கு? அம்மாவோட தான். அப்போ அம்மா தானே நடுவர் அவர்களே? ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, ஒரு நாளைக்கு உங்க அம்மா அவங்க கூட அதிக நேரம் இருக்காங்களா? நீங்க போட்டுக்க சட்டை அதிக நேரம் இருக்கா? அது எப்படி நடுவரே? அம்மாவும் சட்டையும் ஒன்னா? அப்போ அம்மாவும் அப்பாவும் ஒன்னா? சரி, நான் பாயிண்ட்டுக்கே வரேன். இன்னைக்கு தேதிக்கு சிங்கிள் பேரண்டிங் அதிகமாயிருக்கு. ஜென்சி லாங்குவேஜில் சொன்னா ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அடக்கொடுமைய. ஒரு தாய் தன்னுடைய கணவனுடைய அருவணைப்பு இல்லாம தான் பெற்ற பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா வளர்த்து ஆளாக்கி சமூகத்துல மிகப்பெரிய பதவியிலையும் நல்ல நிலையிலும் உட்கார வச்சிருக்காங்க. சமூகத்துல சாலை சுத்தம் செய்யற துப்புரவாளர் வேலை செய்கிற ஒரு அம்மா அவங்களோட ஈடெல்லா உழைப்பாளர் தன்னுடைய 3 பிள்ளைகளை 3 பெரிய துறைகளையும் படிக்க வச்சு வேலையில அமைத்து அழகு பார்த்திருக்காங்க. அது வேற எங்கேயும் இல்ல நடுவர் அவர்களே, நம்ம இந்தியாவில தான். இது ஒண்ணு மட்டும் இப்போ மட்டும் இல்லாம 80s 90s 20s 2K ஜென்சி இப்படி தலைமுறைகளையும் கொடுக்கப்பட்ட திசை இசை பாடல்களை கொடுத்து ஜிம்பனி இசைத்து ஏழை பணக்காரன் சாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரோட நிம்மதி இந்த நேரத்திலையும் அவருடைய பாடல் துணை இல்லாம இருக்கு. முடியாதுன்னு ரசிகர்களே தன் இசையால கட்டி போட்டு வச்சாங்க. மெஸ்ட்ரோ இசைஞானி ஐயாவை வளர்த்து ஆளாக்கினதும் அவர் சென்னைக்கு போய் கை காசு கொடுத்து அனுப்புன அந்த தாய் தெய்வமான சின்ன தாய் வளர்ப்புதானே. இசைக்கும் அவரை இளைமையா இருக்க வச்சிருக்காங்க. சரிதாமா. அவர் மட்டுமா, தன்னுடைய இசைகளுக்கும் ஒரே மேடையில் 2 ஆஸ்கார் விருந்து வாங்கி ஒட்டுமொத்த உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச நம்ம இசைப்பாளர் AR ரகுமான் ஐயாவை வளர்த்து ஆளாக்கினது, அவரை வழி நடத்தி வாழ வச்சது அவங்க அம்மா தெய்வ தாய் கரிமா பேகம் அவர்கள் இல்லையா? உண்மைதாமா. இது போல எத்தனையோ உதாரணங்களை ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு தெருவிலையும் தன் பெத்த பிள்ளைகளை தன்னுடைய இன்ப துன்பங்களை துரத்தி வளர்த்து ஆளாக்கி அவர்களின் வளர்ச்சியால் சந்தோஷப்படுகிற ஒரு ஜீவன் அம்மா மட்டும்தான். யோசித்து பாருங்கள் அனைவரும். காலை வீட்டு விட்டு வேலைக்கு வெளியே போன அப்பா மாலையில வீடு திரும்பும் போது வாங்கி வர பொருட்களையோ பல காரணங்களையோ மறக்கும் போது நாம அந்த
நாள் முழுக்க நம்ம கூடவே இருந்து நம்மளுக்காக அந்த வேலையும் செஞ்சு 1 மணி நேரம் ஓய்வு எடுக்காம நிக்காம ஓடிக்கொண்டே இருக்கிறது நம்ம அம்மா தான். அக்கறையா அன்ப நமக்கு மரியாதை அக்கறை பதட்டப்படாம பேசு பொறுமையா. அக்கறையா அன்ப நம்ம மதிக்காத இல்லையா? மதிக்கவே இல்லை. நம்ம இரவு வீடு திரும்பிய அப்பா அம்மா கிட்ட தூங்குற பையனை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. அக்கறையான பையன் வந்து தூங்கும் போது நம்ம அம்மா சொல்லுவாங்க, அவனுக்கு வீட்டு தான் நம்ம தூங்க வைக்கணும் அப்படின்னு. அப்போ அப்பாவுல வந்து நம்ம பசங்க மேல அக்கறை இல்ல, அம்மாக்கு பசங்க மேல அக்கறை இருக்கு. சரிம்மா. மனசாட்சியை தொட்டு சொல்லணும். யாரு? நானா? நீங்க தான். என்னம்மா? உங்களுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. எத்தனை ஆம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை? ஒரு பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை. 3 பிள்ளைகளையும் எத்தனை வயசு? ஏன் ரேஷன் கார்டு கொடுக்க போறியா? சொல்லுங்க. இல்லம்மா, 3மே ஸ்கூல் போகுது. ரைட்டு. இந்த 3 பிள்ளைகளையும் பொறுத்து ஒரே வருஷத்துல அவங்களோட துணியை எத்தனை நாளை நீங்க துவைச்சு போட்டிருக்கீங்க? எது, அவங்க ஆய் துணியா? மனசாட்சியை தொட்டு வெக்கப்படாம உண்மையை சொல்லுங்க. இதுல என்னமா வெக்கப்பட இருக்கு? 3மே நான் அலசனதில்ல, எல்லாமே அவங்க அம்மாவும் பாட்டியும் தான். மறைக்காம உண்மையை ஒத்துக்கிட்ட நீங்க உண்மையான பெரிய மனுஷன்தான். ரொம்ப நன்றிமா. நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற 99% ஆண்கள் அப்படிதான். அத்தி புத்த போல யாரோ ஒரு உத்தம் பத்தியினை மறக்கவில்லை. உதவி செய்யாமல் இல்ல. மனைவிக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுகிட்ட தன் ஒரு புரட்சி புருஷனை நடத்தி காட்டி உதார் பண்ணிருக்கலாம். ஆனால் குழந்தை வளர்க்க ஏன் ஒரு அவசர ஆபத்திற்கு கூட உதவி சொல்லலாம். அப்படியான அது கேள்வி கேட்கிறது நடுவர் அவர்களே. அருமம்மா. என்னவே குழந்தைகளை வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாங்கள் தான். தான் எச்ச கூறி பேச வாய்ப்பிருந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டத்தை விடுவிக்கிறேன். வாங்கம்மா. நன்றி நன்றி. இந்த பட்டிமன்றத்தோட முதல் பேச்சாளர் கொஞ்சம் இப்போதான் அவங்களுக்கு முதல் மேடைங்கிறதுனால ஒரு பதட்டம், வேற ஒன்றும் இல்லை. நல்லாவே பேசுனீங்கம்மா, ஒன்றும் தப்பு இல்லை, சரியாக தான் பேசுனீங்க. அருமையான பேச்சு. ஒரு துப்புரவு தொழிலாளி தன்னோட 3 மகன்களை இன்னைக்கு அரசு அதிகாரியாக்கியிருக்காங்க. இசைஞானி இளையராஜா அவங்க அம்மாவோட வளர்ப்பு. அவர் சென்னைக்கு வரத்துக்கு அவங்க அம்மா காது கம்மலை கலட்டி கொடுத்து அவங்கள வழி அனுப்பிச்சு வளர்த்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இசைஞானி அவருடைய இசையால் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு. இசை புகழ் ஏஆர் ரகுமான் அவங்க அம்மா வளர்ப்பு. 2 ஆஸ்கார் விருது அள்ளிட்டு வந்தார். இது போல் 1 2 அம்மா வளர்ப்பு எப்போதுமே சோட போகாதுன்னு சொன்னால் எதிரணியோடு சேர்த்து என்னையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒரு முறையாச்சும் குழந்தைங்களோட ஆய் துணியை கசக்கினது உண்டானு. அவசர ஆபத்துக்கு உதவாதவங்க உத்தம பத்தனா? நல்ல கேள்வி. கணவன் துணைக்கு இல்லைனாலும் தாய் தன் மக்களை வளர்த்து ஆளாக்க எவ்வளவு கஷ்டப்படுறா கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அப்பாவே அணியிலிருந்து இந்த ஊரின் பேச்சாளர் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் செல்வன் கார்த்திக், வாங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நடுவர் அவர்களே, அறிவு வளரணும்னா என்ன செய்யணும்? அறிவு வளரணும்னா படிக்கணும். அப்புறம் மூத்தவங்க அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்மளை சுத்தி உள்ளவங்க ஊர் உலகத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் விழுப்புரம். என்ன நடுவரே? அப்புறம் என்னையா நீயே சொல்லு. 4 இடத்துக்கு போகணும், ஊர் சுத்தி பார்க்கணும், நல்லதை கெட்டதை தெரிஞ்சுக்கணும், மக்கள் மனசுகளோட பழகி அனுபவப்பட்டு உணர்ந்து நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டு வளரணும். அதுதானே வளர்ச்சி. புரிஞ்சு போச்சு. என்னது? வர சம்மருக்கு உங்க அப்பா எந்த ஊருக்கு டிக்கெட் போட சொல்லிருக்கீங்க? எதுக்கா? தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றப்பா நீ. டூர் போக தான். ஊட்டி. எங்க? ஊட்டி. அதான் இப்பவே உங்க அப்பாவுக்கு ஐஸ் வைக்கிறியா? நடுவர் அவர்களே, பப்ளிக் ஒரு குழந்தை சமூக அக்கறை, மனிதநேயம், தைரியம், சவால்களை எதிர்கொள்ளும் திறன், பொருளாதார நிர்வாகம், இப்படி சவால்களையும் எங்கிருந்து கத்துக்கிறது? நீ பேசுற பேச்சில் உங்க அப்பாவுக்கு ஜன்னியா வந்துடும் போல. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நடுவரே.
எது நீ சம்மர்ட்டுக்கு டூர் பிளான் போடுறதுக்கு இந்த பட்டிமன்றம் தான் கிடைச்சதா? ஆமா நடுவரே. அப்படி எல்லாத்தையும் கத்துக்கணும்னா வீட்டிலேயே பருப்பும் சோறும் பாலும் குடிச்சிட்டு சமத்தாக தூங்கினா கிடைக்குமா? ஏன் தூக்கத்துல கனவுல சுத்தி பார்க்க வேண்டியதானே? எங்க அதுக்கு இந்த அம்மாக்கள் சும்மா இருந்தா தானே. எதையாவது போட்டு உருட்டும், இல்லைனா மெகா சீரியலை சத்தமாக வச்சுட்டு இதுவும் கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடும். எது டிவி கூடவா? ஆமா நடுவரே. சீரியலை போட்டு போதும் அதில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாத்தையும் பொய் திட்டமிட்டு சதினை தெரிஞ்சு முட்டாள் மாதிரி டிவியை கூட சண்டை போடும் எங்க அம்மா. எது எல்லாம் உங்க அப்பா மேல இருக்க அன்பா இருக்கும்பா. அன்பும் இல்லை அக்கறையும் இல்லை. அவனை விடு நல்லாக கேளு, அப்படி போடு, அப்படிதான் இன்னொரு அறை விடு அப்படின்னு டிவிக்கு வெளியே இருந்து கைடு பண்ணும். இதில் நான் எங்கே தூங்குறது? சம்மர்டே கூட ரெஸ்ட் இல்லை நடுவரே. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல. எங்கள் அம்மா ஊருக்கு போனா இல்லைனா உடம்பு சரியாமல் இல்லைனா எனக்கு ஜாலி. எங்கள் அப்பா தான் எனக்கு பிடிச்ச குட்டி தோசையை சுட்டு கொடுப்பாரு. இட்லி பொடியை நல்ல நிலையை குழப்பி அப்பா சுட சுட எடுத்து கொடுப்பாரு. தோசையை சாப்பிட சுகம் இருக்கு. அடடடா, எனக்கே எச்சு ஊறுதுப்பா. இது மட்டுமா, என்னை குளிக்க வைத்து எங்கள் அப்பா தான் ஸ்கூலுக்கு லஞ்சு தேங்காய் சட்னியும் குட்டி தோசையும் கட்டி என்னை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுவார். அவரை அப்பா தான் என் எதிரணி. அக்காவோட அப்பளம் சூப்பராக பிரியாணி சமைப்பார். நானே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அக்காலாம் ரவுண்டு கட்டி அடிக்கும். என் கண்ணு முன்னாடியே ரெண்டு மூணு பிளேட் மூச்சு முட்டை பிடிக்கும். ஆனால் அவங்க அம்மா டெய்லி தயிர் சாதம் தான் தருவாங்க லஞ்சுக்கு. ஆனால் அப்பாவை விடுங்க, அந்த பிரியாணிக்கு கூட விசுவாசம் இல்லாமல் எதிரணியில் உட்காந்து பேசுறது. ஒரு நாள் பிரியாணியை விட தினசரி தயிர் சாதம் முக்கியம்னு புரிஞ்சிருக்கும்பா. பின்னால் ஒரு நாள் பிரியாணிக்காக வாரம் ஃபுல்லாக பட்டினியாக கிடக்க சொல்லுவீங்களா? அப்புறம் எனக்கும் பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா? சரி நடுவரே, சரி நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்புனா என்ன? செடி கொடிகளை மாதிரி உரம் போட்டு தண்ணீர் ஊற்றினா வளர்ந்துடுமா? ஆடு மாடு மேய்ஞ்சிடாது? நான் அப்படி சொல்ல நடுவரே. வளர்ச்சிங்கிறது என்ன? உடம்பு வளர்ந்தால் போதுமா? ஆளும் வளரணும், வரி வரணும், அதுதானே வளர்ச்சி. அப்படின்னு நான் சொல்லலை. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுகிறாரு. ஆனால் அம்மாக்களோட வேலை 99% சோறையும் மோரையும் ஊட்டி. அப்போ நீ ஊட்டியை விடமாட்ட. இது வேற ஊட்டி நடுவரே. சோறையும் மோரையும் ஊட்டி ஆளா வளர்க்கிறது மட்டும்தான் இருக்கு பாரு. இது எதுவுமே தெரியாது. 5 தடவை டிக்கெட்டுக்கு பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறது. டிக்கெட் கன்ஃபார்ம். எனவே நடுவர் அவர்களே, என் போன்ற குழந்தை சார்பாக இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் கவனம் செலுத்துவது அப்பாக்களே என்று கூறி அனைவருக்கும் தை திருநாளை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினார். சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அறிவு வளர்ந்துருமா? 4 ஊருக்கு போகணும், சுற்றி பார்க்கணும், பழகணும். இந்த சம்மருக்கு நம்ம கார்த்திகோட அப்பா டிக்கெட் போடணும். இதெல்லாம் அம்மா கிட்ட நடக்குமா? என்னைக்கோ ஒரு நாள் சமைச்சாலும் அப்பா சமையல் மாதிரி வருமாயா? என்ன ருசி, என்ன டேஸ்ட்டு அனுபவித்து சொல்கிறாரு. வளர்ச்சினா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். பட்டுக்கோட்டையை ஞாபகப்படுத்திட்டாரு. மொத்தத்தில் அம்மாவால் ஆளு தான் வளரும், அறிவு வளரணும்னு சொல்லி அவங்க அணியை ரொம்ப சிறப்பாக துவக்கி வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கணும். அம்மாவே அணியிலிருந்து உங்கள் மண்ணோட பேச்சாளர் 8ஆம் வகுப்பு படிக்கிற செல்வி தாட்சாயினி. வாங்கம்மா. செஞ்ச ஒருத்தர் நல்லா வாழுறதுன்னா என்ன? ஏம்மா எனக்குன்னே வருவீங்களா? என்னைகிட்ட வம்புலுக்குன்னே வந்திருக்கீங்களா என்ன? நீங்களே சொல்லுங்கம்மா. சரி சொல்கிறேன். பொண்டாட்டி கட்டின உடனே வீட்டை வாங்கணும், இல்லை முதல்ல வீட்டை கட்டிட்டு அப்புறமா பொண்டாட்டி கட்டணும். அது பிறகு புது பொண்டாட்டி துணி துவைக்க கஷ்டப்படுறான்னு ஆர்வப்பட்டு இஎம்ஐயில் வாஷிங் மிஷினு
கோடையில் இருக்கோன்னு 2 டன் ஏசி, வீட்டையே தேட்டராக்க ஹோம் தேட்ரு, 50 இன்ச்சு LED டிவி, லொட்டு லொசுக்குன்னு கடையில் இருக்க எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே பந்தாவாக போய் வர்ற வண்டி, வசதிக்கு காரு, இன்னும் என்னென்ன வாங்கி ஊர்க்காரங்க உறவுக்காரங்க வயிற்றெரிச்சல் கிளப்பணுமோ அதை சரியாக செஞ்சால் நல்லா வாழுறதுன்னு அதுக்கு பேர். ஆனால் நான் நல்லா வாழ்கிறதுன்னா என்னன்னு கேட்டாலும் கேட்டேன். எந்த ஊரில் இப்படி ஒரு விளக்கத்தை கேட்கலாமா? இது மட்டும் இல்லை, இப்படி கடையில் உள்ளதை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வாழ வேண்டியவங்க இஎம்ஐ கட்ட நாயா ஓடி உழைச்சாதான் குடும்பம் நடத்த முடியும்னு சொல்லி ஆடம்பர செலவுகளுக்கும் சேர்த்து சம்பாதிக்க ஓடணும்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு இந்த சமூகம். குழந்தைகளுக்கு பிடிச்சதை வாங்கி தர, வேண்டியதை செய்ய பணம் வேணும். அதை சம்பாதிக்கிறதுக்கும் குழந்தைகளுக்காக படுற கஷ்டங்களை தன்னோட மறைச்சிக்கிட்டு நல்லதை மட்டுமே செய்யறது குழந்தைகளோட வளர்ச்சிக்குத்தான்னு வாதாடினாலும் குழந்தை வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் நேரமும் நிமிஷமும் நேரடியாக கவனம் செலுத்தி பங்கெடுப்பது அம்மாக்கள் தான். என்ன சொன்னாங்க? ஸ்கூல் லஞ்சுக்கு குட்டி தோசையும் தேங்காய் சட்னியுமா? நடுவர் அவர்களே, மதியத்துக்குள்ள சட்னியோட சேர்ந்து தோசை கெட்டு போயிடும். அடா, அப்பா சுட்ட தோசை டேஸ்ட் கூடி இருக்குமா? சரி, அப்படியே வச்சுப்போம். ஒரு நாள் அந்த குட்டி தோசைக்கும் இட்லி பொடிக்கும் இப்படி முட்டு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த தோசை மாவை அரைச்சு வச்சது யாரு? கிரைண்டரு. இட்லி பொடியை பொடிச்சு வச்சது யாரு? மிக்ஸி. அதெல்லாம் தானே அரைச்சிடுமா நடுவரே? அதுக்கு தான் அம்மா வேணும். நீங்க ஒரு நாள் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வெளி வேலைக்கும் போற பிஸியில சமைச்ச பாத்திரத்தை எடுத்து கூட போடாம அடுப்பு மேலேயே விட்டு போன எல்லாத்தையும் உடம்பு முடியாததோட எடுத்து தேய்ச்சி கழுவி வீட்டை பெருக்கி தொடச்சி சுத்தமா வைக்கிறது யாரு? என்ன ஜி, இவ்வளோ வேலை பார்த்து மண்டை மேல உள்ள கொண்டைய மறந்துட்டீங்க? ஒளிச்சு வைக்க தரலமா? அரகுற வேலை செஞ்சுட்டு மேடை ஏறி அட்வைஸ் வேற. மனித இனம் மட்டுமில்ல, காக்கா, குருவி, சிங்கம், புலி, மரவெட்டை, மண்புழு, எந்த உயிரா இருந்தாலும் அதோட குழந்தை பருவத்துல அவங்க அம்மா அரவணைச்சு பாசம் கொட்டி நேசம் கொட்டி வளர்த்தெடுக்கிற மாதிரி எந்த ஒரு அப்பாவும் வளர்க்குறாரா எங்கேயாச்சும்? அதானே. பச்சை குழந்தை ராத்திரில பாலுக்கு சினுங்கிடக்கூடாது, முணுக்குன்னு முழிப்பு வந்துடும். யாருக்கு? அற்புத அப்பாக்கு. பகலெல்லாம் வேலை செஞ்சு நிம்மதியா தூங்க கூட முடியலன்னு சொல்லிட்டு எழுந்து போய் கொல்லிக்கட்டைய வாயில வச்சு ஊதிக்கிட்டு நிப்பாரு. அப்புறம் என்னத்துக்கு பெத்தீரு? அப்படி கேளுங்க நடுவரே, அம்மா தான் பகல்லையும் ராத்திரிலையும் தூங்காம குழந்தைகளுக்காக தன்னையே தியாகம் செஞ்சு வாழுற தன்னலமற்ற உள்ளம் அம்மா தான் சார். டெய்லி வெளியில போய் பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுறேன்னு சொல்ற அப்பாக்களுக்கு வீட்டுக்குள்ள செவுத்துக்குள்ள இருக்கிறத வச்சு நிர்வாகம் பண்ணி கௌரவமா பிள்ளைகளை வளர்க்க அம்மா படுற கஷ்டம் என்னன்னு என்னைக்காவது கேட்டதுண்டா? அப்படி கேளுமா. உங்களை எல்லாம் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் வீட்டு நிர்வாகம் மொத்தத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சு பாருங்க, அப்போ புரியும். முடியுமா? ஒரு அம்மா குழந்தை வளர்ப்பு மட்டும் இல்லை, அவன் இளைஞனான பிறகு கூட பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி, கணவனுக்கு பிடிச்ச மாதிரி, மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை விதம் வேணுமோ சமையல் செஞ்சு கொடுத்துட்டு தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காம எல்லாத்தையும் பிடிச்சமானதை கோரிச்சுட்டு உயிர் வாழுற பிறகு சார் அம்மா. அருமை. பெத்த பிள்ளைய படிக்க வச்சு இந்த சமூகத்துல மதிப்பு மிக்க ஆளாக்க எத்தனை அம்மாக்கள் ஆணுக்கு நிகரா கடினமான வேலைகளையும் செஞ்சு பிள்ளைகளை கரை சேர்க்கிறாங்க தெரியுமா சார்? ஊர் உலகத்துல தான் சார் நீங்க படிச்சு பட்டம் வாங்கி பெரும் பதவியில இருக்க பெரிய அதிகாரி. பெத்த தாய்க்கு என்னைக்குமே நீங்க குழந்தை தான் சார். அப்படிப்பட்ட குழந்தைய வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாதான்னு அழுத்தமாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி. அப்பாக்கள் பண்ற அரைக்குறை வேலைக்கு பின்னாடி அதை முட்டு கொடுக்கறது யாரு? வீட்டு வேலையோட வேலையா பிள்ளையையும் நொடி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறது யாரு? தனக்கு பிடிச்சதை கூட சமைச்சு சாப்பிடாம குடும்பத்துக்காக வாழ்ற வீட்டு நிர்வாகத்தில் துண்டு விழாம கவனிச்சு பிள்ளைகளை கரையேற்றுறது யாரு? இதுக்கு பின்னாடி உள்ள கஷ்ட நஷ்டம் என்னெல்லாம் இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமா? கொல்லிக்கட்டையை வாயில வச்சுக்கிட்டு ஊதத்தான் தெரியும். வேதனையை கூட ரசிக்கும்படி அருமையாக சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லி முட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. வாங்க, அப்பாவே அணியிலிருந்து உங்க ஊரின் பேச்சாளர் 10ஆம் வகுப்பு படிக்கும் செல்வி தியானா, வாங்கம்மா. இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்கம்மா.
அம்மாவுக்கு என்ன சார் தெரியும் குழந்தை வளர்ப்பதை பற்றி? 10 மாதம் பத்தியம் கிடந்து அரும்பாடு 10 பெத்தேன்னு அப்படின்னு 10,000 முறை சொல்லி காட்டி பெருமை பீத்திக்கிறத விட்டா வேற என்ன சார் தெரியும்? அப்போ அப்பாவுக்கு எல்லாம் தெரியுமாம்மா? எல்லாம் தெரியுமாவா? இன்ச்சு பை இன்ச்சு, நொடிக்கு நொடி, கண்ணுக்கு கண்ணு, பிள்ளைக்கு என்ன வேணும்னு என்ன கேட்பான், என்ன செய்யணும், எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அத்தனையும் தெரியும். அடேங்கப்பா, போங்கம்மா. ஆமாம் சார், புலிக்கு பிறந்தது புண்ணாக்கு ஆகுமா? ஆல்ரெடி 30-35 வருஷம் அனுபவம் இருக்கு அவருக்கு. அவர் சின்ன வயசுல என்னென்ன அட்டுழி அராஜகம் செஞ்சாருன்னா அவருக்கே சொல்லி சொல்லி எங்கள் அப்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா என்னவே எந்திர ரஜினி மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு சார். அது சரி. இதில் எங்கள் சொந்தக்காரங்க வேற, இவன் மூக்கை பாரு கண்ணை பாரு அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கான். அப்பாவை போலவே நடக்கிறான், அப்பாவை போலவே ஓடுறான், தவறி விழுந்தாலும் அப்பாவை போலவே விழுகிறான். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், எங்கள் அம்மா என்ன ஜெராக்ஸ் மிஷினா? அப்படியே இருந்தாலும் ஒரிஜினல் போல தானே ஜெராக்ஸ் காப்பி நான் பண்ணுறேன். அதில் என்ன சந்தேகம் உனக்கு? சரிம்மா. ஆக இதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை என்ன செய்யும், எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி அதை கட்டுப்படாக வச்சுக்கணும், இப்படி சகல வித்தையும் தெரிஞ்ச சகலகலா வல்லவர் அப்பா தான். அப்படி போடுங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, சொன்னாலும் புரியாது. காதலிச்சப்ப இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் டைலாக் அடிச்சிருக்கோம். என்னன்னு? ஏங்க உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? அதுக்கு உடனே முந்திரி கொட்டை மாதிரி அவர், எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும். முடியாது, எனக்கு உங்களை மாதிரி ஒரு பையன்தான் வேணும். பிறக்க போகிறது ஆனா பொண்ணான்னு பிறக்கிற வரைக்கும் ரெண்டுக்கும் தெரிய போதில்ல. ஆனாலும் ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணுகிற பேரில் சண்டை போட்டு கடைசியில் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து எனக்கு உன்ன மாதிரி பையன்தான் வேணும்னு ஆசையாக பெற்று போட்டுவிட்டு இப்போ சொல்லுது பாரு, அப்படியே அப்பனுக்கு தப்பாமல் வந்து பிறந்திருக்கு. பெரிய குரங்கு தான் என் பேச்சை கேட்க மாட்டேதுன்னா அது பெற்ற சின்ன குரங்கும் எனக்கு அடங்க மாட்டேங்குது. நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்த்தேன். இந்தாம்மா, நீ தானே அந்த ஆளுக்கிட்ட உன்ன மாதிரி மகன் வேணும்னு அடம்பிடிச்சு பெத்த, இப்போ நீயே மாற்றி பேசுறியே, உனக்கே இதெல்லாம் நியாயமாக தெரியுதா? இதெல்லாம் நியாயமாம்மா? நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்புனா என்ன ஒரு அம்மா கிட்ட கேளுங்க. உங்கள் அம்மா கிட்டேம்மா? இல்லை, பொதுவா என்ன சொல்லும்? ஒரு குழந்தைய வளர்க்க என்னெல்லாம் பண்ணணும்? 3 வேளை சாப்பாடு நல்லதா கொடுக்கணும். ரைட்டு. நோய் நொடி அண்டாம ஆரோக்கியமா வளர்க்கணும். ரைட்டு. விளையாட போறப்போ விழுந்து கை கால் உடச்சிக்காம பத்திரமா இருக்க சொல்லி தரணும். ரைட்டு. நல்லா படிக்க வைக்கணும். ரைட்டு. என்ன கண்டக்டரா மாட்டீங்களா? இல்லம்மா, உங்க ரூட் சரியா இருக்கு. எது இதெல்லாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 1 3 வேளை சோறு, பசி இல்லாம நிம்மதியா இருக்க. 2 நல்ல உணவு இருந்தாலே ஆரோக்கியம் தானா வந்துடும். 3 விளையாட போறப்ப அடிபடாம இருக்காது, இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை. 4 நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல வேலை கிடைக்கும், வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அம்மா கையில் கொடுப்பான். மொத்தத்தில் இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு. யாருக்கு? 4 பாயிண்ட் பையனுக்கு, 4வது பாயிண்ட்ல வர சம்பளம் அம்மாவுக்கு. நடுவர் அவர்களே, வளர்ச்சினா எப்படி இருக்கணும்னா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை அவனோட வாழ்க்கையில் தேவைப்படும் போது சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தி அவனை சுற்றி உள்ள சமூகத்துக்கும் பயன்படுற மாதிரி வாழறது தானே வளர்ச்சி. அப்படி பார்த்தா அது யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யாருடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் பங்கெடுக்கும் போவது அப்பா தான். எப்படி? இப்போ நிரூபிக்கிறேன் நடுவரே. இங்கே மேடையில் எதிரில் இத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்களே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தவழ்ந்து எழுந்து தள்ளாடி நடக்க ஆரம்பிச்சது தொடங்கி நல்லா நடந்து ஓடுற வரைக்கும் பிடிச்சு நடக்க விரல் கொடுத்து வழிகாட்டி நடைபழகி விட்டது அம்மாவா அப்பாவா? அப்பா. சத்தமா சொல்லுங்க. அப்பா. நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்க ஆசைப்படும் போது உங்களுக்கு கத்து கொடுத்து கேரியர் பிடிச்சிட்டு பின்னாலே ஓடி வந்தது யாரு, அம்மாவா அப்பாவா? அப்பா. சரி, நீங்க ஆத்துல குளத்துல குளிக்கும் போது தண்ணி முழுகாம இருக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க பயத்தை போக்கி நீச்சல் சொல்லி கொடுத்தது யாரு, உங்க அம்மாவா அப்பாவா? அப்பா. வளர்ந்த அப்புறம் பைக் ஓட்ட கத்து கொடுத்தது யாரு, அப்பா. உங்களை வெளியில கூட்டிட்டு போய் பயம் இல்லாம இந்த சமூகத்தை எதிர்கொள்ள, புதிய மனிதர்களோடு பேச, வழி கேட்க, டிக்கெட் எடுக்க, பேங்க் சேலரி ஃபில் பண்ண, இபி பில் கட்ட, இப்படி அடிப்படை தேவைகளை எதிர்கொள்ள கத்து கொடுத்தது யாரு, அப்பா தான். கிராமம் அப்படின்னாலே தற்சார்பு வாழ்க்கை முறைதான். அப்படி தனக்கு தேவையானதை தானே நிறைவேற்றிக்கொள்ள தற்சார்பு வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்ந்து காட்டுனது யாரு, அப்பா தான். அது எப்படிப்பட்ட தற்சார்புன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லியே ஆகணுமா? சொன்னாதானே மக்களுக்கு புரியும். அது ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா சோறாக்கும், அப்பா பாத்திரம் தேய்ப்பார், சில நாட்கள் அவரே சோறாக்குவார், எங்கள் எல்லாரோட துணியும் துவைப்பார், மாப்படிப்பார், பாத்ரூம் க்ளீன் பண்ணுவார், பசிச்சா அவரே போட்டு சாப்பிடுவார், அவருக்கு வேண்டியதை யாரையும் எதிர்பார்க்காம செய்வார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
சூப்பர், அட்டகாசம். எனவே குழந்தைகளை வளர்ப்பது பெரிதும் கவனம் செலுத்துவது அப்பா தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்மா. அம்மாவுக்கு என்ன தெரியும் பிள்ளைய பற்றி? அப்பாவுக்கு தான் அனுபவம் இருக்குது. ஒரு அம்மா பிள்ளையை வளர்க்குறது எதுக்கு? செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் சொல்கிறாங்க. வளர்ச்சினா எப்படி இருக்கணும்? தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் பயன்படுற மாதிரியான வாழ்க்கை முறை தான் வளர்ச்சி. நல்லா சொன்னாங்க. நடைப்பழக, சைக்கிள் ஓட்ட, நீச்சல் கற்றுக்க, பைக் ஓட்ட, சமூகத்தை தைரியமாக எதிர்கொள்ள, இப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது யார்? தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினது யார்? அப்பா தானே அருமையாக சொன்னாங்க. எங்கள் ஊரில், அதாவது சென்னையில் ஒரு குறுகின சந்து. அதில் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் உள்ளே போக முடியும், இல்லை அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் தான் வர முடியும். அந்தளவுக்கு குறுகலான சந்து. அதில் ஒரு நாள் அவசர வேலையாக நான் போகணுன்னு சொல்லி, நான் எப்போவும் அந்த வழியாக போக மாட்டேன், அன்றைக்கி அந்த வழியாக போயிட்டேன். அது வழியாக போனால் ஃபுல் டிராஃபிக்கு, ரெண்டு பக்கமும் வந்து அடைச்சி நிற்கிறாங்க, யாருமே போகல. நடுவில் கொஞ்சம் கேப்பு. என்னன்னு பார்த்தா எல்லாம் அந்த கேப்பு கிட்டே இருக்கிறவங்க மட்டும் மூக்கை பொத்திக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க, யாருமே முன்னேறி போக முடியல. ஃபுல்லாக அவங்களால தான் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. அப்போது ஒரு பையன் அங்கேயே வண்டியை போட்டான், இறங்கி ஹெல்மெட்டை கழட்டி வச்சான். விறுவிறுன்னு போய் அங்கே அது வரைக்கும் அடிபட்டு இறந்த ஒரு பூனை செத்து கிடக்கு. அதை வாழை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சான். கையை கழுவுனான், வந்து வண்டியை எடுத்து ஹெல்மெட்டை போட்டு கிளம்புனான். இதுக்கு முன்னாடி இருந்த இது வரைக்கும் டிராஃபிக்கில் என்ன எல்லா ஆறுலேருந்து வழி விட்டாங்க, அந்த பையன் போனான். அதுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல டிராஃபிக்கே கிடையாது. மொத்தமாக எல்லாரும் கிளியர் ஆச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பையனுடைய வளர்ப்பு. யாருமே செய்ய முன் வராத ஒரு செயலை அந்த பையன் முன் வந்து செய்கிறான்னா தற்சார்பு. தனக்கு வேண்டியதை தானே செஞ்சுக்கணும், தானே செஞ்சு முன்னேறி போகணுங்கிறது. கிராமத்தில் தான் அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை அதிகபட்சமாக இருக்கும். அப்படி அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் அவன் அந்த காரியத்தை செஞ்சான். அதனால் சமூக பொறுப்பு வந்துச்சு, அவனால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடிஞ்சிச்சு. இது அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இருந்த எல்லாருக்குமே உதவுச்சு. அதுவே அங்கே இருந்தவங்களுக்கு முடிஞ்சுதா? அவங்களால அதை செய்ய முடியல, செய்ய முன் வரல. தற்சார்பு வாழ்க்கை தனக்குத்தானே செஞ்சு முன்னேற சமூக பொறுப்பு கொடுத்துருக்கு. மற்றவங்க செய்யலைன்னா இது ரெண்டுமே அவங்களுக்கு வரல. இதை சிறப்பாக பேசினாங்க தம்பி, சிறப்பாக பேசினவங்க வாழ்த்துக்கள். அடுத்ததா அம்மாவே அணியிலிருந்து பேச இந்த ஊரின் பேச்சாளர் 9ஆம் வகுப்பு படிக்கிற ரக்ஷனா. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளை வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது மட்டுமில்ல, கண்ணும் கருத்துமாய் இருந்து வளர்க்கிறதும் அம்மாதே. நடுவர் அவர்களே, எப்படிமா சொல்றேன். ஒரு தாய் தன்னோட பிள்ளைய தூங்க வைக்க பாடுற தாலாட்டு பாட்டுல அவனுக்கு புத்தி சொல்லுவா. அவன் முழு வாழ்க்கைக்கும் தேவையான விஷயத்த வெறும் தாலாட்டு பாட்டுல சொல்லி போதிச்சிருவா. ஆறாரோ அடி ஆறாரோ, அட அசட்டு பையக்குள்ள ஆறாரோ, அப்படியா? அப்படி இல்ல நடுவரே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்போலாம் நம்ம ஊர் வாத்தியாருங்க சொல்வாங்களே, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் அப்படின்னு. அந்த மாதிரி தன் குழந்தையோட ஆயுசுக்கும், ஏன் அம்மாவே அவன் கூட இல்லைனாலும் அம்மா சொன்ன நல்ல விஷயங்கள் மறக்காம அவனோட வளர்ச்சிக்கு வழிகாட்டக்கூடிய விஷயத்த குழந்தை தூங்க போற சமயத்துல எவ்வளவு சுலபமா சயின்டிபிக்கலி சொல்லணும்னா அறத்தூக்கத்துல இருக்க குழந்தையோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நேரடியா போய் ஸ்டோர் ஆகி அவனோட ஆழ் மனதில் அழுத்தமா பதிஞ்சிற சமயம் அந்த அறத்தூக்க நிலை. அப்படிப்பட்ட மயக்க நேரத்துல கூட பிள்ளையோட வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்கறானா, அதான் தாய். சூப்பர், சபாஷ். இன்னும் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா எதிரணியினர் மரமண்டைக்கு புரியும் நினைக்கிறேன். இசை மேதை இசைஞானி ஐயாவின் இத்தனை பேர சாதனைக்கும் வெற்றிக்கும் காரணமாய் விதையாய் அமைஞ்சது அவரோட சின்ன வயசுல அவங்க அம்மா பாடின தாலாட்டு பாட்டு. அதை கேட்டு கேட்டு வளர்ந்த ஐயா பிற்காலத்தை அவரே பாடல் உருவாக்கும் போது அவரை அறியாமல் அவங்க அம்மா பாடிய தாலாட்டு பாடலும் அதன் வெட்டுக்களும் பேருதவியா இருந்துச்சுன்னு நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்ப புரியுதா அவங்க மரமண்டைக்கு? திரும்ப திரும்ப அங்கேயே ரவுண்ட் அடிக்கல. ஏற்கனவே பேசின எங்க அக்கா பேசாம விட்ட பாயிண்ட் இது. இதுவே ஒரு அப்பாவை தாலாட்டு பாட சொல்லுங்க பாப்போம். கேட்கவே முடியாது, அப்புறம் எங்க பாக்குறது?
சும்மா முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க நடுவரே. எதுக்கு உங்க ஊர்லயும் நாய் தொல்லை அதிகமா இருக்காமா? என்ன நடுவரே சொல்றீங்க? அதை ஏமா கேட்குற? இதை போல எங்க வீட்டில் ஒரு வாட்டி தாலாட்டு போர் வந்துச்சு. தாலாட்டு போறா? ஆமாம்மா, எங்க வீட்டம்மா ஒரு நாள் பிள்ளைய தூங்க வைக்க என்கிட்ட கோர்த்து விட்டு அது தூங்க போயிடுச்சு. போகும்போதும் என் குரலை வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, நானும் பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சே, எஸ்பிபி ஹரிகரன் லெவலுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு பாட ஆரம்பிச்சா வாசல்ல கட்டி கிடந்த நாய் அத்துட்டு ஓடிடுச்சு. அப்புறம் பிள்ளையும் தூங்கல, அம்மாவும் தூங்கல. அன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தான். சூப்பரு. சரின்னு காலையில எந்திரிச்சு தெருவுக்கு வந்து பார்த்தா ஒரே போர்க்கோல காட்சி. நகராட்சியில் உள்ள அத்தனை ஆபீசர்களும் எங்க தெருவில் தான் இருக்காங்க. என்னடா இது, இவ்வளவு பேர் எப்படி நம்ம தெருநாய்களை தாண்டி உள்ள வந்தாங்களேன்னு யோசிச்சு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது உண்மையாவே அவங்க அந்த நாய்களை தாண்டி தான் வந்திருக்காங்கன்னு. என்ன சொல்றீங்க நடுவரே? அட ஏமா, நான் ராத்திரி பாடின பாட்டை கேட்டு தெருநாய்களோட சேர்த்து என் வீட்டு நாயும் செத்து போச்சுமா. அடக்காடுவலே. நல்ல வேலை நான் பாட்டு பாடின விஷயம் ப்ளூ கிராஸுக்கு தெரியாது. நல்ல வேலை நாங்க உங்க ஏரியால இல்ல. சந்தோஷம். பின்ன என்ன நடுவரே, இதுக்கும் மேலேயே நீங்க தீர்ப்பு மாத்தி சொல்ல நினைச்சீங்கன்னா எங்க அணி சார்புல 5 அப்பாக்கள் இருக்காங்க. உங்களை சுத்தி நிப்பாட்டி அவங்கள பாட்டு பாட சொல்ல வேண்டி இருக்கும். யோசிச்சுக்குங்க. நம்ம மைண்ட் வேற அங்க போகுது. நடுவரே, உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல நான் ஒரு வசதி பண்ணவா? வேணாம்னு சொன்னா விளவா போறீங்க? சொல்லுங்க. இப்ப இந்த பட்டிமன்றத்துல அப்பாதான்னு பேச வந்து இருக்க அந்த 5 பேரோட அப்பாவே அம்மா தான் பிடிக்கும்னு சொல்வாங்க. அவ்வளவு ஏன், இந்த 5 பேரையும் கேளுங்க. உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு 5 பேரும் அச்சடிச்ச மாதிரி அம்மா தான்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நடுவரே, எங்க பக்கம் தீர்ப்பை சொல்லி சட்டுப்பட்டுன்னு எங்க 5 பேரையும் அனுப்பி விடுங்க. என்னம்மா, வர்ற எல்லாரும் விதவிதமா ரூட்டை பிடிச்சிட்டு தீர்ப்பை ரிலீஸ் பண்ணா எப்படி? அப்பா வீட்டை விட்டு வெளியே போனாதான் தன் பிள்ளைக்கு ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். ஆனா வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி பிள்ளைக்கு கொடுக்க முடியும்னா அது அம்மாவால மட்டும்தான் முடியும். எனவே குழந்தையின் வளர்ச்சியில் பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாவே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான பேச்சுமா. அப்பாக்கள் எத்தனை பேருக்கு தாலாட்டு பாட தெரியும்? மொதல் பாயிண்ட்லேயே எதிரணியை முடிச்சு விட்டாங்க. அம்மாக்கள் அந்த பாட்டில் பிள்ளைக்கு புத்தி சொல்லுவாங்க. இளையராஜா ஐயா போடாத தாலாட்டா, அதுக்கெல்லாம் அடிநாதமாக இருந்தது அவங்க அம்மா பாடின தாலாட்டு. அற்புதமாக சொன்னாங்க. எதிரணிக்கு அம்மா தான் பிடிக்கும். அப்புறம் என்ன, சட்டுப்புட்டுன்னு அணியை கலைச்சி விட்டு அம்மா அணியில் வந்து சேருங்க, அடுத்த ஆச்சு நாம தான் நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. ஒரு அப்பா வீட்டை விட்டு வெளியில் போனாதான், போய் சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச உலகத்தை உருவாக்க முடியும். அதுவே அம்மா வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கி தர முடியும். அற்புதமாக சொன்னாங்க. இதில் தீர்ப்பு வேற அவங்க பக்கம் சொல்லலைன்னா அவங்க அணியில் உள்ள 5 அப்பாக்களை தாலாட்டு பாட வேறன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க. நான் ஒருத்தன் பாடினதுக்கு எங்கள் ஊர் நாயெல்லாம் செத்துருச்சு. உங்கள் ஊரை எப்படின்னு யோசிச்சுக்குங்க. என்ன செய்ய, விதி வலியுது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்பாவே அணியிலிருந்து இருளக்குறிச்சியின் அடுத்த பேச்சாளர் 6ஆம் வகுப்பு படிக்கிற செல்வி சுபஸ்ரீ. வாங்கம்மா. அவர்களே 10 மாதம் பத்திய எடுத்து பிள்ளையே பெத்தெடுத்த அதுவே அம்மாவுடைய வாழ்நாள் சாதனையாக பேசுகிற நம் நாட்டில் தொப்புள் கொடி அறுத்து ஈரம் காயும் முன்ன அப்பா கையில் கொடுத்த அந்த நிமிஷத்தில் இருந்து ஆணோ பெண்ணோ இது என்னுடைய வாரிசுன்னு அது வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கரை சேர்த்து தன் பிள்ளைய நல்ல வாழ வைக்க இந்த ஒரு பிறவில ஒவ்வொரு அப்பாவும் 1000 அம்மாவா மாறுகிறாங்க. அதுவே அம்மா அப்பாவா மாற முடியுமா? மீசையோட பார்த்தா பையன் பயந்துட மாட்டான். பிறந்த புள்ள நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்பாவோட மார்பும் தோளும் தான் சிம்மாசனம். நடக்க பழகுற பிள்ளைக்கு எத்தனை முறை வாழ்விலும் எழுந்து நிற்க சொல்லி தருகிறேன் அப்பாதான். இது மட்டுமா, பள்ளிக்கூடம் போக புத்தகம், யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், பென்சில், பேனா சகலம் வசதிய போய் வர வேன் எல்லாம் ஏற்படுத்த தற்றது அப்பாதான். கொஞ்சம் வளர்ந்து 5 வயது 6 வயது போனா சைக்கிள், 12 வயது பரீட்சை எழுதினா பைக், 10ஆவதுக்கே பைக் கேட்குறாங்கம்மா. காலேஜ் போனா ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன். அப்படி போடு. சரி, அதோடு முடிஞ்சுதா? படித்து முடிச்சு படிப்புக்கு சரியான வேலை இல்லை. 14-15 வருஷம்
மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் வாந்தி எடுத்து பழகினவள் புதுசா கிரியேட்டிவிட்டியா சிந்திக்க சொன்னா எப்படி? நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறோம்? வச்சுக்கிட்டும் சார். படிப்பு முக்கியம்தான், நான் மறக்கலை. ஆனால் அது எப்படி கற்றுக்கிறோம்? அந்த படிப்பு வாழ்க்கை முழுமைக்கும் பயன்படலும். மார்க்கு வாங்க மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி மாஞ்சி படித்து வேலை கிடைக்கலான்னா நம் பயன் என்ன ஆவான்? ஈஸியாக விஐபி ஆயிடுவான். காலரை தூக்கிவிட்டு பெருமையாக சொல்லிக்கலாம், நான் விஐபி அப்படின்னு. ஆனால் அந்த விஐபிக்கு 3 வேளை சோறு, போட்டிருக்க ஜீன்ஸ், ஊர் சுத்த வண்டிக்கு பெட்ரோல், ஃபோனுக்கு ரீசார்ஜ், இது போக சினிமா, பிரியாணி, நொறுக்கு தீனி, கை செலவுக்கு காசு. இதோட முடிஞ்சுதா? இன்னும் முடியலையா? ஐயா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ அவனை வீட்டில் இப்படியே வச்சு தீனி போட முடியாமல் கொஞ்சம் முகம் மாறினாலும் இல்லை வேலை தேட சொன்னா வீட்டை விட்டு கிளம்பி வெளியூருக்கு போய் வேலை தேடுகிறேன்னு அவன் இஷ்டம் போல இழுத்து அடிக்கிற 2-3 வருஷத்துக்கு மெயின்டைன் பார்த்து இத்தனை வருஷமாக நாம் சொல்கிறது மண்டையில் ஏறாதவருக்கு ஏதோன்னு சொன்னாலும் தியானம் தாயம் வந்து தானே தொழில் தொடங்கி தொழிலபவர் ஆகப் போகிறேன், நீ முதல் போடுன்னு வந்து நீ நிற்கிறாய். பெத்த வயிறு பத்தி எரிஞ்சால் பெத்த மகன் வீணா போயிடக்கூடாதுன்னு இருக்கிறது. வச்சு கடனை உடனே வாங்கி அவன் விருப்பத்துக்கு தொழிலுபர் ஆக்கி அழகு பார்க்கணும். எப்பா இதோட முடிஞ்சுதா? எது? இப்பதான் நடுவரே ஆரம்பிக்கிறேன். ஆமா, நீங்க என்ன தொழில் பண்ணுகிறீங்க நடுவரே? நானா? உங்களை எல்லாம் பேச வச்சு தொழில் பண்ணுறேன். அதாவது வாய் வாடகைக்கு விடுற வேலை. அப்படிலாம் சொல்லலாமா? ஊருக்குள்ள இந்த முதலாளிங்க தொல்லை தாங்கலப்பா. புண்ணாக்கு விளக்கிறன், குச்சி குண்டூசி விற்கிறவன் எல்லாம் தொழில் முதலாளின்னு சொல்லுறாங்க. நீங்கள் என்ன சொல்லலையா? சேச்ச, ஒருவேளை அந்த தொழில் நெலிஞ்சிச்சிக்கினா? எது ஏன் தொழிலா? இல்லை நடுவரே, நம்ம முதலாளி பண்ணுற தொழில் நெலிஞ்சிச்சின்னா முதல் போட்ட அப்பா தலையில் துண்டு போட்டுரு. அப்போ பையன்? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம், ஸ்டேட்டஸ் போடுவான். இதோடு முடிச்சான். மெகா சீரியல் மாதிரி நீளுதேம்மா. இருங்க நடுவரே, இப்பதான் கல்யாணத்துக்கு வருகிறேன். வாங்க வாங்க. சரி, இவன்தான் ஊருப்படலை. நல்ல பறிச்சு உருப்பட்ட பொண்ணா பார்த்து கட்டி வச்சா இவன் வாழ்க்கை எல்லாருக்குமேன்னு நினச்சி பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சலா போதும். என்னாகும்? பையனுக்கும் மாப்பிள்ளை கலை தாண்டுபடும்பாம். இதோ இந்த காலம் இல்லை. சுறுசுறுப்பு எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. ஓடிடணும், உருண்டுகிறோ என்னோ, ஜிம்முக்கு போகுது என்னோ, பொறுப்பா நடத்துகிறேன் என்னோ, பம்பரம் சுற்றி வருவான். ஒருவேளை நாமளும் யாரையோ புத்தி பொண்ணு வீட்டுக்காருக்கா கண்டுபிடிச்சிட்டு படி மண்டையில் கழுவி மானங்கட்ட மாப்பிள்ளை உட்கார வச்சு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடும். இதோட முடிஞ்சுதா? என்ன நீங்க சொல்கிறீங்க? அடுத்து அதானே. ஒருவேளை பாவம் அந்த பொண்ணு என்ன மாதிரி புத்திசாலி இல்லாமல் நடுவர் மாதிரி இல்லை நடுவரே, அப்பாவாமாவி இது கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா போதும்.
அப்படி சொல்லுங்கம்மா, கேப் விட்டா என்ன நினைக்கிறது? அவங்க அப்பா தலையில துண்டுதான் நிச்சயத்தில் இருந்து கல்யாணம் முடிஞ்சு மறு வீடு வரைக்கும் பொண்ணு வீட்டு சைடு தள்ளி விடுகிறது. பின்ன இத்தனை வருஷம் செலவு பண்ணதெல்லாம் ரெக்கவரி பண்ண வேண்டாமா? அப்படி பண்ணிட்டா மட்டும் இதோட முடிஞ்சுதுமா? அட அப்பனுக்கு வந்த சோதனைய. அடுத்தவன் பிள்ளை பெத்து அடுத்த ரவுண்டுக்கு ஆள் ரெடி ஆகுற வரைக்கும் அவன் அப்பா தான் அவனை தாங்கணும். என்னமோ தெரியல, அணில பெருமையை சொன்னாங்களே. 10 மாதம் சுமந்து பெத்தோம், குழந்தை கற்போம் ஆனதிலிருந்து மெமரி கண்டட் அதிலெல்லாம் சும்மா. அம்மாக்களின் பாரம் 10 மாதம், அப்பாக்களின் பாரம் ஆயுசுக்கும். அருமை. அம்மாக்கள் சுமந்த பாரத்தை இறக்கியதிலிருந்து தொடங்கிறது அப்பாவுகளின் வளர்ப்பு சுமை. அடுத்துக்காக எந்த ஒரு அனுபவமும் அம்மாவுக்களாக போல பிள்ளைகளின் வளர்ச்சி சுமையா பார்க்கிறதில்ல, சுமக்கதான் தாங்குகிறங்க. எனவே நடுவர் அவர்களே, குழந்தைகளின் வளர்ப்பு பெரிதும் கவனிக்கும் செலுத்தும் அப்பாவுகளே என தீர்ப்பளிக்கும்படி தாளுடன் கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்புமா. இந்த வயசில் மேடை ஏறி இவ்வளவு பேசுனதே பெரிய விஷயம். நல்லா பேசுகிறீங்க. பிள்ளைய பெற்றுட்டா போதுமா? அதை வளர்க்க நாங்கள் 1000 அம்மாவாக மாற வேண்டியிருக்கு. எத்தனை பிறந்ததுலேருந்து அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து பொறுப்பு வர வரைக்கும் அப்பா தான் சுமக்கணும், வளர்க்கணும் எல்லாம் சொன்னாங்க. அம்மாவோட பாரம் 10 மாதம்தான், அப்பாவோட பாரம் ஆயுசுக்கும். நல்லா சொன்னீங்க. யோசித்து பார்க்கணும். அப்பாக்களும் பாவம் இல்லையா? நடக்க கற்றுக் கொடுக்கறதுலேருந்து விழுந்தா தூக்கி விட்டு மறுபடியும் நடக்க கற்றுக் கொடுத்த அப்பா தான் வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் தூக்கி விட்டு வழிகாட்டுறாரு. நல்லா சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இதெல்லாம் உங்கள் அம்மாவால் முடியுமாமா கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல அம்மாவே அணியிலிருந்து உங்கள் கிராமத்து பேச்சாளர் 10ஆம் வகுப்பு படிக்கிற செல்வி ஜனனி, வாங்கம்மா. இங்கு நடந்து கொண்டிருக்கும் பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பளிக்க வந்திருக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களையும் ஆன்றோர் சான்றோர்களையும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று குழந்தைகளை வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது அப்பாவா அம்மாவா என்ற தலைப்பில் இருந்து அம்மா சார்பாக அந்த குழுவில் இருந்து பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எனக்கு நீங்கள் தான் நியாயம் சொல்லணும். என்னம்மா வேட்டி சட்டையை போட்டு மந்த மத்தியில் உட்காந்தாக்க நடுவருக்கு நாட்டாமைக்கு வித்தியாசம் தெரியாதாண்ணா? அது கிடைக்கட்டும், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் சூர்யா நடிச்ச பசங்க 2ன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல? ஆமா. அதுல சூர்யா ஒரு வசனம் பேசியிருப்பாரு. குழந்தைங்க கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. ஆமா. நான் கேட்கிறேன், அப்படி அந்த குழந்தைங்க கேட்ட அந்த வார்த்தைகளை அவங்க காதுபட பேசினது யாரு? அப்பா தான் நடுவரே. பின்ன அம்மாவா அந்த மாதிரி பேசுவாங்க? இந்த காலத்து பசங்க நுனி நாக்குல ஆங்கிலம் பேசுறாங்களோ இல்லையோ, வாயை திறந்தாலே நாமெல்லாம் காது மூடிக்கிற அளவுக்கு சர்வ சாதாரணமா அவங்க பேசுற அந்த கேட்ட வார்த்தைய பேசுறாங்க. இதுதான் உங்க வளர்ச்சியா? இதுதான் நீங்க பிள்ளை வளர்த்த லட்சணமா? சரியா கேட்டீங்க நடுவரே. இன்னும் குழந்தை வளர்ப்புன்னு ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது. ஆனா அதை இந்த அப்பாக்கள் தான் சிக்கலாக்குறாங்க. அப்புறம் புள்ள தள்ளி விலகி போறான். பசங்களுக்கும் அப்பாக்களுக்கும் நல்லுறவு இல்லைன்னு பதற வேண்டியது. பிபி வந்த பன்னிக்குட்டி மாதிரி. பசங்க எப்பொழுதும் அம்மா கிட்ட ஏன் நெருக்கமா இருக்காங்கன்னு தெரியுமா? ஏமா? அந்த ஒரு குழந்தை அவனோட நிறை குறை கஷ்டம் இயலாமை தோல்விய கவலைய மனசு விட்டு சொல்லும் பொழுது ஒரு அம்மா முதல்ல அவனை ஜட்ஜ் பண்ணாம முழுசா பேச விட்டு அவனை மனபாரத்தை கொட்டின அப்புறம் ஒரு வார்த்தையை தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன அவ்வளோதானே, சரி விடு, அந்த சரி விடு என்ற பார்த்துக்கலான ஒரு வார்த்தையை அவனுக்கு 100 மடங்கு பணத்தை தரும். அது அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் யோசிக்க வைக்கும். இதுவே ஒரு M10 மகன் மாதிரி அப்பா கிட்ட போய் விவசாய விஷயத்தை சொல்ல வேணாம், உங்ககிட்ட பேசுனதும் சொன்னா போதும். அவரா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஆச்சா போச்சான்னு குதிச்சு ஏற்கனவே குழம்பி போயிருக்க பையனை இன்னும் குழப்பி விட்டு இருப்பாரு. யோசிச்சு பாருங்க அந்த தருணத்தை. இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு.
நான் போய் எங்கள் அப்பாட்ட, அப்பா என்னடா அது வந்துப்பா, சொல்கிறா என்ன விஷயம்? அது எங்கள் கணக்கு வாத்தியார் நிறுத்துறா. ஏண்டா மறுபடியும் கணக்கில் ஃபெயிலாடா நீ? இல்லைப்பா. பின்ன என்னடா? எங்கள் கணக்கு வாத்தியார் ஃபெயிலாக போயிட்டாரா? இல்லைப்பா. வேற என்னன்னு சட்டுன்னு சொல்லித்தொலை, வேலை கிடைக்க எனக்கு. என் ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கான்லப்பா, எடுபட்ட பாயா, உனக்கு எடுக்கிறதே அவன் தான், அவனுக்கு என்ன வந்துச்சு கேடு? அது இல்லைப்பா, அவனும் நானும் 2 பேரும் சேர்ந்து ரோட்டில் பேட் அடிக்கிறேன்னு கணக்கு வாத்தியார் மண்டையை உடச்சு விட்டீங்களாடா? எங்கே அந்த ஆள்? இல்லைப்பா, அவன்லாம் மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு. ஐயோ அது இல்லைப்பா. அட பட்டுன்னு சொல்லுடா, வயலுக்கு போனோம். அதான்ப்பா சுரேஷ் நம்ம வயலில் மாரியப்பம் சுரேஷ் நம்ம வயக்காட்டில் பொங்கலுக்கு விட்டு வச்சிருந்த பூசணி பழத்தை மாட்டை விட்டு மேய்ச்சி விட்டான். இதானே இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. யோவா? ஆமாய்யா, எங்கேயாச்சும் என்ன பேச விடுறியா? சொல்லுங்க மகனே. நல்ல நம்ம மாரியப்பம் சுரேஷ் மாடி மேய்க்க போனப்போ கணக்கு வாத்தியார் வீட்டு மாடு அவங்க வயலில் மேய்கிறத பார்த்துட்டு அதை விரட்டுறதுக்குள்ள அவன் ஓட்டிட்டு போன 4 மாடு நம்ம வயலில் இறங்கி மேய்தான்ப்பா. அட மடப்பையன் போனேன், இதை முதல்லையே சொல்ல மாட்டியாடாடி அப்படின்னு அவசரமா ஓடினாரு. உங்களை முதலையே சொல்ல விட்டுருக்கணும்ல. இந்த மாதிரி பசங்க கிட்ட நடந்துக்கிட்டா எப்படி ஒட்டுவான்? நல்லா ஓடுவான். ஒரு குழந்தைக்கு அப்பா கிட்ட அப்பா மூலமா வளர்ச்சினா 1 பொருளாதாரம் இல்லை, அதுக்கு உண்டான தொழில் இது ரெண்டானதா இருக்கும். அதுவே ஒரு அம்மாவால அந்த குழந்தைக்கு ஒரு உலகத்தையே படைச்சு தர முடியும். அருமம்மா. கடைசியா 1 மட்டும் சொல்லி நிறைவு செய்கிற நடுவரே, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதுபோல என்னைக்குமே பெத்தவங்களுக்கு பெத்தது மேல ஒரு பாசம் இருக்கோ இல்லையோ, பெத்ததுங்க மேலே அளவில்லா பாசம் உண்டு. அந்த பாசம் தான் இந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்கு காலமெல்லாம் வழிகாட்டியாக உள்ளது என்று கூறி, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாக்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. பசங்க கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, கேட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க. உண்மைதானையா? எந்த குழந்தையுமே அப்பா அம்மா பேசுகிறத கேட்டு அவங்க வாயை பார்த்து தானே கற்றுக்குது. அப்போது அவங்க காதுபட நல்ல வார்த்தையை பேசினாதான் என்ன? கிராமத்தில் ஒருத்தனை திட்டக்கூடாது இல்லை, திட்டணும்னா கூட நல்ல சொல் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு பாட்டி ஒருத்தனை திட்டுறதுக்கு பயன்படுத்துது, நாசமத்து போகிறவனேன்னு திட்டுது. நல்லா கவனிங்க, நாசமற்று போறவனே, உன்னுடைய நாசமற்று, அதாவது தீமை அழிஞ்சு போகட்டும்னு திட்டுது. திட்டும்போது கூட நல்ல வார்த்தையை பயன்படுத்தி திட்டணும் அப்படிங்கிறது இந்த கிராமத்துக்கே உரித்தானது. இப்போ அப்படியா இருக்கு நிலைமை. பிரச்சனையில் இருக்க பிள்ளைய அம்மா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுக்குற சப்போர்ட் அடுத்து என்னன்னு யோசிக்க வைக்கும். என்றைக்குமே பெத்ததுங்களுக்கு கடைசியாக ஒரு வசனம் சொன்னாங்க பாருங்க, ரஜினிகாந்த் மாதிரி, என்றைக்குமே பெத்ததுங்களுக்கு பெத்தது மேலே பாசம் இருக்கோ இல்லையோ, பெத்ததுங்க மேலே அளவில்லா பாசம் உண்டு. அருமம்மா, வாழ்த்துக்கள். போகிற போக்க பார்த்தா அப்பாவி அப்பாக்கள் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு பதில் சொல்ல வரணும் இந்த மண்ணின் பேச்சாளர் 9ஆம் வகுப்பு படிக்கும் செல்வன் லோகேஸ்வரன். வாங்க. முன்ன எதிரணியில பேசிட்டு போன அக்கா சொல்லிச்சு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு. ஆமா, அது இங்க யார காக்கான்னு சொல்லிச்சு எனக்கு தெரிஞ்சாகணும். நம்மள இல்லையா? நம்மள மீன்ஸ் அப்பாக்கள் இல்ல, அப்படிதானே? அதனால்தான். ஓஹோ, அப்போ அக்காவே ஒத்துக்குது, அவங்கதான் காக்கானே. அவ்வளவு வெட்ட வெளிச்சமா சொல்லிட முடியாது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் அது காக்காவுக்கும் பொருந்தும். மனுஷன் குட்டி போடுறவன். ஒருவேளை எதிரணியினே ஃபேமிலி மட்டும். அப்போ உங்க வீட்டுல யாரு? எங்க அப்பாவா? நாங்கெல்லாம் மனுஷ கூட்டம் தான். எங்க அப்பால மரம் எடுத்த முடிவுல ஆணித்தரமா இருப்பார். அவர் எனக்கு ஒன்னு சொல்லித்தர தயாராக இருக்கும் போதே நான் அதை கத்துக்கணும். அப்படியா? ஆமா, அதே போல அவரும் எங்க அம்மா என்ன பண்ணிருங்கன்னு ஏகாஞ்சம் சத்தமா கேட்டா போதும், செய்யற வேலையை போட்டுட்டு அடிச்சு புடிச்சு போய் நிப்பார். அடேங்கப்பா. அவருக்கு பயம்லாம் இல்ல. அம்மாவை எப்படி மதிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுப்பார். அப்படி அவர் சுத்த வீரன். ஆமா. நடுவர் அவர்களே, நான் இப்ப பேசுறது அரசியல் இல்ல, நிகழ்காலத்தை பேசுறேன். இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவு ட்ரெண்டிங்ல இருக்கும் நடிகர் தளபதி விஜய் அப்பா வளர்ப்பு தானங்க. அவங்க அப்பா அவரோட கனவுக்கு துணியா வழிகாட்டே இருந்து வளர்த்து விடலனா இன்னைக்கு இப்படி ஒரு இடம் அவருக்கு வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அதே போல இன்றைய மியூசிக் சென்ட்ரேஷன் தளபதி கச்சேரி ஆகட்டும், ஊரும் பிளட் 10,000 ஆகட்டும், அனிருத் அபயங்கர் எல்லாம் டப்புக்கு மேலே வந்து பணம் சம்பாதிக்க யார் காரணம்? அவங்க அப்பா தான். இதெல்லாம் தெரியாம 5 பேர் பட்டிமன்றம் பேச வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் பழைய பஞ்சாங்கப்பா.
அப்புறம் அந்த அக்கா ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் வீட்டு வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியாத ஒன்று இங்கே சொல்கிறேன். எங்கள் அப்பாலாம் வீட்டு வேலை செஞ்சுட்டு பணம் சம்பாதிக்க வெளி வேலைக்கு போகிறாரு. இது மாதிரி எத்தனையோ அப்பாக்கள் 24/7 உழைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இருந்தாலும் உங்கள் அப்பா காரியத்தை இப்படி சபையில் போட்டு உடைச்சிருக்க கூடாது. போட்டு உடைக்கல நடுவரே. இதற்கு பின்னாடியும் ஒரு படிப்பினே ஒரு வாழ்க்கை பாடம் எனக்கு வச்சிருக்காரு. என்னது? வெளியே போய் சம்பாதிச்சா மட்டும் போதுமா? அதை சேமிக்க வேணாம். வீட்டு வேலைக்கு ஆள் போட்டா சம்பளம் கொடுக்கணும். அந்த வேலையை அப்பாவே செஞ்சுட்டா சம்பளமும் மிச்சம், சம்பாதிச்ச பணம் செலவும் ஆகாது. அப்பாவும் எதிரணியில உள்ள அக்கா மாதிரி சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா இருப்பாரு. மொத்தத்துல ஒரே கல்லில 3 மாங்காய் நடுவர் அவர்களே. நல்லா சமாளிக்கிறியா நீ? உங்க அப்பா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. அப்பாவை மட்டும் இல்ல உங்களையும் தான். என்னையா? என்னன்னு? நீங்க இப்ப கொடுக்க போற தீர்ப்புல தெரிஞ்சிடும் நீங்க யாரோட வளர்ப்புனே. அது மட்டும் இல்ல, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நான் சொல்லிடுவேன். என்னையா குடுகுடுப்பக்கார மாதிரி சொல்ற? ஆமா நடுவரே, உண்மையாதான் சொல்றேன். அதை எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லுவ? சரி, அதுக்கு நீங்க இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். கேளுங்க. இந்த பட்டிமன்றத்தின் நிறைவுல நீங்க என்ன தீர்ப்பு சொல்வீங்க? பாத்தியா எவ்வளவு தந்திரமா தீர்ப்பை கேட்குற? அதுவும் பட்டிமன்ற பாதியிலேயே. சும்மா சொல்லுங்க நடுவரே. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குப்பா. இப்பவே நான் சொல்லிட்டா உனக்கு பின்னால உள்ளவங்க பேசணுமா வேண்டாமா? அப்படி இல்ல நடுவரே, சும்மாச்சு நீங்க என்ன சொல்வீங்க சொல்லுங்க. என்னை மாட்டி விட பார்க்குறியா? சரி, உன்னை நம்பி சும்மா காட்சி சொல்கிறேன். தலைப்பு என்ன? குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாவா அப்பாவா? அம்மாவே. அப்ப நீங்க எதிர்கட்சி. யோ, என்னையா சொல்ற? ஆமா நடுவரே. அப்போ அப்பா. அப்படின்னா நீங்க ஆளும் கட்சி. ஐயையோ, என்னையா என்ன வம்புல மாட்டி விடுற? பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? ஓ, போஷா போங்க நடுவரே. இரியா, என்னையா மாட்டி விடுற? இப்போ வர இரு. சரி, நீ யாருக்கு ஓட்டு போடுவ? எனக்கு தான் ஓட்டு போடுற வயசே வரலையே. பவ் பவ். உஷாரா இருக்க. சரி, சும்மா காட்சி சொல்ல. நீ இப்போ ஓட்டு போடலான்னு வச்சுக்க. நீ யாருக்கு ஓட்டு போடுவ? உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு அப்பா அம்மா 2 பேரையும் பிடிக்கும் நடுவரே. சரி, தப்பிச்சிட்ட. அது மட்டும் இல்ல, எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு. அது யாரு? அவர் நின்னா தேரு, நடந்தா ஊர்வலம், வந்தா திருவிழா. அவர் சினிமால மட்டும் இல்ல, நிஜத்திலையும் ஜனநாயகம் தான். அடி சக்க, நல்லா சமாளிக்கிறியா நீ? எல்லாம் அப்பா வளர்ப்பு நடுவர் அவர்களே. இதுவுமா? ஆமா நடுவரே. நாம இந்த இடத்துக்கு போனாலும் இல்ல காலச்சூழல் நம்மளை எங்க கூட்டிட்டு போனாலும் அந்த இடத்தை நமக்கான இடமா மாத்திக்கணும். அந்த இடம் உன்னை ஆளக்கூடாது, நீதான் அந்த இடத்தை ஆளணும்னு எங்க அப்பா சொல்லி வளர்த்திருக்காரு நடுவரே. அருமை அருமை. எனவே என்னை போன்ற திறமையான குழந்தைகள் வளர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துவது அப்பாக்கள் தான் என்பதை அழுத்த கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அம்மாவை எப்படி மதிக்கணும், அவங்க அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் ரொம்ப சூப்பர்ல. ஊர் உலகத்தில் முக்காவாசி அப்பாக்கள் இப்படி தான் போல. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு அரசியல் களத்தில் பேசு பொருளாக இருக்க விஜய் அப்பா வளர்ப்பு தான். அனிருத் அபயங்கர் வெற்றிக்கு காரணம் அவங்க அப்பா வளர்ப்பு தான். இன்னும் லோகேஸ்வரன் அப்பெல்லாம் ஒரு நாள் கணவன் மற்ற நாள் வீட்டு வேலை பார்க்குறாருன்னு பெருமையாக சொன்னார். சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமிக்கணும், வீட்டு வேலைகளை நாமளே பார்த்துட்டு ஒரே கல்லில் 3 மாங்காய். என்னம்மா பிள்ளைக்கு பாடம் எடுத்திருக்காரு அந்த மனுஷன். தம்பி என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க மாமா கட்சின்னு நான் சொல்ல போகிற தீர்ப்பை வச்சு கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். ஆனால் நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இங்கே கட்சிகள் நம்ம ஆளக்கூடாது, நாம் தான் நமக்கான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து அமர்த்தி அவங்கள நம்ம ஆளணும். அப்படி இந்த மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற தமிழ் நிலத்தை சரியான தலைவன் யார் அதிகாரத்துக்கு வந்தால் நமக்கு நல்ல தலைமுறைக்கும் நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் சரியான நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கணும். இலவசமாக இல்லை பிரபல கவர்ச்சியோ இல்லை உங்கள் ஆசையை தூண்டிவிட்டு ஏமாத்துகிற விளம்பரமோ பணமோ உங்களுடைய வாக்குரிமையை வாங்க முயற்சிக்கும். அதுக்கெல்லாம் ஆசைப்படவோ இல்லை நீங்கள் உங்கள் உரிமையோ வித்துடக்கூடாது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நமக்கான அதிகாரம் நம்ம கைக்கு வரும். அதை தவற விட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் நாம் அடிமையாக இருக்க வேண்டி வரும். அதனால் நாம் யாரு கட்சின்னு கட்சிகள் முடிவு செய்ய விடாமல் நமக்கான நாளைய காட்சி என்னன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நான் யாரையும் குறிப்பிட்ட அரசியல் பேசலை. ஆனால் இங்கே இருக்க மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு தெளிவான அரசியல் பார்வை வேணும். அப்புறம் பின்குறிப்பு, இது எல்லாத்தையும் பேச சொல்லி எழுதி கொடுத்ததே அந்த தம்பி தான். எப்படி என்ன மாட்டி விட்டேன், இப்போ உன்னை மாட்டி விட்டேனா? எந்த இடத்துலையும் தனதாக்கிக்க, நீ தான் அந்த இடத்தையும் சூழலையும் ஆளணும்னு சொன்ன அப்பா வளர்ப்பு சிறப்பு. லோகேஸ்வரனை நல்லா வளர்த்துருக்காரு அவங்க அப்பா.
அப்பாவா அம்மாவா ஒண்ணுக்கு ஒன்று சளைக்காம பேசுறாங்க. இப்போ இதுக்கு பதில் பேசணும். அடுத்து அம்மாவே அணியிலிருந்து நிறைவு பேச்சாளர் உங்க வீட்டு பிள்ளை 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி வைஷாலி. வாங்கம்மா. என் அன்பு உறவினர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னம்மா கேரளா மந்திரவாதி மாதிரி சொல்ற? ஆமா நடுவர் அவர்களே, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்பாக்கள் எப்போதும் அம்மாக்களோட பிரச்சனைய அப்பாக்களோட கண் கொண்டு தான் பாக்குறாங்க. அப்படி உள்ளவங்க எப்படி பிள்ளைகளோட உலகத்தை புரிஞ்சுக்க முடியும்? அது சரி. ஆனா அம்மாக்கள் அப்படி இல்லை. பிள்ளைகளோட உலகம் எப்படிப்பட்டதுன்னு அம்மாவுக்கு தான் தெரியும். ஆண் பெண் எந்த குழந்தையா இருந்தாலும் அம்மாவோட அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்று இருக்கும். ஏன் இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாது? ஒரு படி மேலே சொல்லட்டுமா? ஒரு குழந்தை தப்பு செஞ்சா அதை அப்பா கிட்ட ஈஸியா மறைச்சிட முடியும், ஆனா அம்மா கிட்ட முடியாது. ஏன் சொல்லுங்க? எப்படிமா? ஒரு அம்மாவுக்கு தெரியும் தன் பிள்ளை முகம் சூண்டுனா ஏன், கோவப்பட்டா ஏன், சாப்பிடாம தூங்க போனா ஏன், போனை பார்த்து சத்தமே இல்லாம சிரிச்சா ஏன், எல்லாம் தெரியும். பசங்களோட ஒவ்வொரு அசைவும் அம்மா கவனிப்பாங்க. அதற்கான காரணம் அம்மாக்கு தான் தெரியும். அதனால அத்தனை ஈஸியா அம்மாவை ஏமாத்திட முடியாது. அதுவே குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய நல்லா வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு திருமணமாகி அதுக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளைய கவனிச்சு பார்த்து கேட்டு நல்லது சொல்லி வளர்த்து தனக்கு அடுத்து வர 2 தலைமுறைக்கு, ஒரு சிலர் 3 தலைமுறைக்கு வழிகாட்டியா வாழ்ந்து வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு தன்னை போலவே நன்மக்களை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறனும் அம்மாக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு தாய் கால சூழலில் சிக்கி தப்பான பாதையில் போயிருந்தா கூட தன்னோட குழந்தை சரியான பாதையில் தான் நேர்மையா வளர்க்க ஆசைப்படுவாள், வளர்ப்பாள். அவளோட சூழ்நிலை, வறுமை, கொடுமை, அவ அனுபவிச்ச தீமை எல்லாம் அவளோடைய முடிவு பெறும். அடுத்த தலைமுறைக்கு நன்மையை மட்டும் கடத்துற வல்லமை அம்மாக்கு மட்டும்தான் உண்டு. அருமை அருமைமா. அது எப்படி ஐயா அந்த அணியால மட்டும் கூச்சமே இல்லாம போய் பேச முடியுது? எல்லாம் அப்பா வளர்ப்புமா. இன்றைய மியூசிக் சென்சேஷன் அனிருத் சாய் அபயங்கர் எல்லாம் தபக் தபக்குன்னு மேல வந்து சாதிக்க காரணம் அப்பா மட்டும் தானா? அவங்க அப்பாக்கள் அம்மாக்களுக்கு லீவ் விட்டுருப்பாங்கம்மா. ஒருவேளை இருக்கலாம், அவங்கள அப்பாவே வளர்த்திருக்கலாம். ஆனா அவங்க இசை அப்பப்ப அந்தந்த சமயத்துல ஆனந்தமா இருக்கும், அப்பாக்களின் பாசத்தை போல. ஆனா அம்மா வளர்ப்பு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இசை போல எல்லா சூழ்நிலையிலும் எங்கேயும் எப்போதும் உங்க கூட நிற்கும். உங்க தலைமுறை கடந்து காலத்துக்கும் நின்னு பேசும். இன்னைக்கு ஊரம் பிளட்னு ஆட்டம் போடலாம், ஆனா உண்மையான பிளட் வந்தா அம்மா கிட்ட தானே வந்தாகணும். அதுதான் உங்களை ஆற்றுப்படுத்தும், ஆசுவாசப்படுத்தும், அமைதிப்படுத்தும். அப்படி சொல்லுமா. சொல்ல போனா ஒரு குழந்தையோட பிறப்பே வளர்ச்சி தான். அது அந்த தாயோட பிள்ளை பங்களிப்பு இல்லாம நடக்குமா? இப்பலாம் மனைவியினுடைய பிரசவ நேரத்துல அந்த பிரசவ அறைக்குள்ள கணவனும் இருக்கணும்னு அனுமதிக்க காரணம் என்ன? ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைய பெற்றெடுக்க எத்தனை வலிவேதனைய கடந்து தன்னையே இழக்கக்கூடிய அந்த ஒரு உச்சபட்ச நிலையிலும் தளர்ந்திடாம தான் சுமந்த சிசுவை பத்திரமா ஆரோக்கியமா பெத்தெடுத்து இந்த உலகுக்கு அடுத்த தலைமுறைய கொண்டு வரானா அவளோட கஷ்டம் என்னன்னு ஆண்கள் குறிப்பா அப்பாக்கள் தெரிஞ்சுக்கணும் தான். தெரிஞ்சுக்குங்க. பொதுவா குழந்தை வளர்ப்புங்கிறது பிறப்புக்கு பிறகுதான் தொடங்குது. ஆனால் ஒரு தாய்க்கு அவள் கருவுற நிமிஷத்திலிருந்து தொடங்குது. நீங்க வேணாம் கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கிறீங்களா? வீட்ல இல்லாத போது இடத்துல 1-2 குழந்தைகள் சேர்ந்தாலே நல்லா சத்தம் போட்டு சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களோட இயல்பு. ஆனால் அதனால பெரும்பாலும் எரிச்சல் இருவது யாருன்னு பார்த்தா அப்பாக்கள் தான். அம்மாக்கள் அதை ரசிப்பாங்க.
இல்ல குழந்தைகள் சந்தோஷத்துக்காக சகிச்சுப்பாங்க. ஆனா அப்பாக்களுக்கு சட்டுன்னு கோபம் வரும். எரிச்சலா இருக்கு, சத்தம் போடாம விளையாட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிஞ்சு பட்டாம்பூச்சிகள் சிறைப்பட மனமில்லாமல் ஆனந்தமா பறக்கவே ஆசைப்படும். அதனால சில சமயம் அவங்கள அடிக்க கூட செய்வாங்க. ஏன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஆணுக்கு இயற்கையாவே உடல் பலம் அதிகம். ஆனா அந்த உடல் பலம் அளவிற்கு மனபலம் கிடையாது, ஒத்துக்கணும். அதனால தான் பெரும்பாலும் பிரச்சனை. எப்படிம்மா இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க? எங்களை பார்த்தா பாவமாக தெரியலையா? நீங்க வேணா சோதிச்சு பாருங்க நடுவரே. இப்போ நீங்களே ரோட்ல போறீங்க, உங்க எதிர வர உங்களை போலவே ஒருத்தன் சண்டை போட கூப்பிடுங்க. சந்தோஷப்படவா? இல்ல நடுவரே, அப்படி நீங்க கூப்பிட்டாலும் உடனே வர மாட்டாங்க, லூசுன்னு நினைச்சு போயிடுவாங்க. என்னது? அதுவே அவரை பார்த்து போடான்னு ஒரு வார்த்தை ஒருமையில சொல்லி பாருங்க, முதலாளா உங்ககிட்ட சண்டை போட வருவாரு. ஆமா. அதுவே பெண்களுக்கு அம்மாக்களுக்கு உடல் பலத்தை விட மனபலம் அதிகம். அதனால தான் மருத்துவமனை, கல்விக்கூடம், காப்பகங்கள் போன்ற சேவைக்கு முதன்மையான இடத்துல எல்லாம் பெண்கள் தான் அதிகம் சேவை செய்றாங்க. ஏன் இத்தனை பெண்கள் இருக்காங்களே தெரியாது? உண்மைமா. இப்படி இருக்க அம்மாக்கள் எப்படி ஐயா தன்னோட குழந்தைகளின் வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தாம இருக்கிறாங்கன்னு எதிராளியர் சொல்றாங்க. பாவம், தெரியாம சொல்லிருப்பாங்கம்மா. அப்பாவால பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும்னா அப்புறம் ஏன் அவரே 1000 அம்மாவா மாறணும்? அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க குழந்தைய வளர்க்கிறது அம்மா தானே. அப்பா ட்ரைனிங் பத்தலம்மா. அதான் ஏதாவது பேசணும்னு பேச வேண்டியது. நடுவரே, கடைசியா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். சொல்லுங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி அப்பான்னு பேசுற அந்த 5 பேருமே தீய சக்தி. அப்போ நீங்க பெண் அப்பாதான். பெண் அப்படினாலே சக்தி வடிவம், அதுவும் அம்மாதான்னு பேசுற நாங்க தூய சக்தி. நடுவரே, குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு கிடைக்கிற அன்பும் பாசமும் அரவணைப்பும் உற்ற உறவினர்களும் வழிகாட்டுதலும் குழந்தைக்கு உதவுங்கிறது. ஆனா நானும் எங்க அணியினரும் அதை மறுக்கல. ஆனால் தலைப்பு என்னன்னு பார்க்கணும், அதன்படி பேசணும். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு பெரிதும் கவனம் செலுத்துவது அம்மாவே என்று உரை கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வீட்டில் எங்க அப்பாவே வச்சுக்கோங்க, காலையில சீக்கிரம் எழுப்ப சொல்லுவாரு, கிளாக்ல அலாம் வச்சிருப்பாரு. எங்க அம்மா எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க. காலையில வேலைக்கு போக பார்த்தா அலாம் கிளாக் எங்கேயோ கிடக்கும், எங்க அப்பா இங்க படுத்திருப்பாரு. அப்ப புரிஞ்சுக்கணும், அம்மா தான் ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க, அப்பா கடைபிடிக்க மாட்டாங்க. அதனால அம்மாவுக்கே தீர்ப்பு சொல்லணுமா? தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க, நன்றி. இது என்ன பொங்கலா தீபாவளியா? குழந்தைங்க பட்டாசா வெடிக்கிறாங்க. அப்பாக்கள் எப்போதுமே அப்பாவோட கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அவங்க எப்படி பிள்ளைங்களை புரிஞ்சுப்பாங்க, வளர்ப்பாங்க. கேள்வியோடு ஆரம்பித்தாங்க. அப்பாவை ஏமாற்றலாம், ஈஸியாக நம்பிடுவார். ஆனால் அம்மாவை ஏமாற்ற முடியாது. தனக்கு அடுத்த 2-3 தலைமுறையை வளர்த்து ஆளாக்குற பொறுப்பு அம்மாவுக்கு தான் இருக்குது. அப்பப்போ கொண்டாட வேணும்னா அப்பா தேவைப்படலாம். ஆனால் பிள்ளை மனசை அமைதிப்படுத்த, ஆசுவாசப்படுத்த அம்மா வேணும். அப்பாவை விட மனபலம் அதிகமானவங்க அம்மாக்கள் தான். அவங்க எப்படி குழந்தையை வளர்க்குறத கவனம் செலுத்தாமல் இருப்பாங்க? கேள்வியோடையே முடிச்சிருக்காங்க. சிறப்பான பேச்சு. இதுக்கு என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க? எதிரணியில் கண்ணில் தெரியுது பீதி.
வேற வழி இல்லை, வாங்க. இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர் அப்பாவே அணியிலிருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் செல்வன் சஞ்சீவி, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, அப்பாவோட இடத்தை எந்த டப்பாவிலும் நிரப்ப முடியாது. அப்போ அம்மா அதெல்லாம் டம்மி. என்னப்பா பொசுக்குன்னு சொல்லிட்ட? பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போகணுமா வேணாமா? அதுக்கெல்லாம் எங்க அப்பா இருக்காரு நடுவரே, எனக்கு கவலையே இல்லை. இப்ப புரியுதா? நீங்க என்ன பேசவே ஆரம்பிக்கலையே? அதுதான் பாயிண்ட். நான் இப்ப எவ்வளவு தைரியம் சொன்னேன். என்னன்னு நடுவரே? திரும்ப சொல்ல பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம், மம்மி எல்லாம் டம்மின்னு. நான் தைரியமா சொல்ல, இப்படிப்பட்ட தைரியத்தை வேறு யாராலையும் தர முடியாது நடுவரே. யாரையும் எந்த சூழ்நிலையும் பயம் இல்லாம மனதைரியத்தோடு எதிர்கொள்ளும் தைரியம் எங்கிருந்து வரும்? எல்லா அப்பா வளர்ப்பு அப்படி. அதுவும் ஒரு பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்லியான அதே சமயம் மாரல் சப்போர்ட் உள்ள அப்பா இருந்தா அவதான் மகாராணி. அருமை. எங்க ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க நடுவரே, அவங்க அப்படிதான். அவரை பொண்ணு பெண்ணுக்கு பெண்ணா ஆணுக்கு ஆனா வளர்த்தாரு. அந்த அக்கா பெரும்பாலும் எந்த பையனை பார்த்தாலும் எடுத்த எலும்புல நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி என்னடா தான் கேட்கும். ஒரு பொண்ணை டா போட்டு பேசினா எப்படி நடுவரே இருக்கும்? மைக்கை கொஞ்சம் இறக்கிப்பா தம்பி. சஞ்சீவி, மைக்கை கொஞ்சம் இறக்கிக்கோங்க, சத்தமா பேசுங்க. ஆனா அந்த அக்கா போடுற டா அந்த டா இல்ல. பின்ன டால்டாவா? அந்த டா பின்னால அவங்க டாடா இருப்பாரு. அந்த அக்கா பேசுங்க. அந்த அக்கா இப்படி பேசுறத பார்த்து எந்த இந்த புள்ள மரியாதை இல்லாம பேசுது. எல்லாம் அப்பா வளர்ப்பு அப்படிதான் சொல்லலாம். ஆனா அது இல்லை விஷயம். தன்கிட்ட எந்த ஆணும் தவறான பார்வை இல்லை என்னதுல நெருங்க கூடாதுகிற எல்லையே அந்த டா உருவாக்குச்சு. மைக்க பிடிக்காத. ஒரு ஆணுக்கு எப்பவும் மரியாதை முக்கியம். அது கிடைக்கலனா அவன் நாட்டம் கண்டுடுவான். அந்த அக்கா சரியா அதை அடிச்சது. ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் எது தெரியுமா? அவளுக்கான முடிவுகளை அவளே தைரியமா சுவாதீனமாக எடுத்துக்கிறதாம். அதற்கான உத்தியோகமே ஆதாரம் கொடுக்கிற ஒரே உள்ள அப்பன் தான். ஆனா அம்மாக்களோடு ஒரு பஞ்சாகம் வசனம் இருக்கும். என்னது? பொண்ணா அடக்கமா உடக்கமா இருக்க, இதுதான் நீங்க வளர்ப்பு லட்சணம். அதே போல ஒரு பையனுக்கு அப்பாவோட வளர்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் 10 பருவத்தில் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் நாள் இப்படி தான். கையை இறுக்கி பிடிக்கிறது சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அதோடு பயம் என்னனும் அவன் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகும்போது தான் புரியும், அப்பாவோட அருமை தெரியும். இந்த உலகத்தில் சாதிச்ச பெண்கள் கேட்டு பாருங்க, அவங்க வெற்றிக்கு பின்னால இருக்க ஆண் பெரும்பாலும் அவங்க அப்பா தான் இருப்பாங்க. இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் வெற்றி பெற தனித்த உடையாளம் பெற முக்கியமானது அறிவோடு சேர்ந்த நிர்வாகத்திறன், எடுத்த செயல், சரிவர திட்டமிடுதல், களப்பணி என வேலை செய்கிறது போல சரியான நபர்களை பயன்படுத்தி வேலை வாங்குதல், மாற்று திட்டங்கள், எப்படி பல தரப்பட்ட அறிவும் திறனும் எந்த பள்ளி கல்லூரியில் படித்தாலும் கிடைக்காத அனுபவம் அறிவு பிள்ளைக்கு நேரடியாக கொடுக்கிற ஒரே நிறுவனம் அப்பா தான். அம்மாவோட அன்பு அரவணைக்கு ஈக்குவலிட்டி எல்லாத்தையும் எங்க எப்படி யாரிடம் பயன்படுத்தி எடுத்த காரியத்தை சரியான முறையை ஜெயிக்கிற வித்தைய அப்பா கிட்ட மட்டும்தான் கத்துக்க முடியும். உண்மைதான். அதே போல எதிரணியில பேசின அக்காங்க, ஒரு அம்மா தன் பிள்ளையை அவ கருவுற்று முதல் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 10 மாசம் பத்தியம் கெடுந்து சோமக்குறாங்க, அணுவா வளர்க்குறாங்க, எல்லாம் ஓகே. 10வது மாசம் பெத்தெடுத்த லோடு மொத்தம் இறங்கிடுது. என்னையா மண்ணோட இறக்குற மாதிரி சொல்ற? ஆமா நடுவரே. ஆனா ஒரு அப்பா தன்னுடைய மனைவி வயிற்றுல குழந்தை உருவானது உறுதியான
நிமிஷத்திலிருந்து மனைவியையும் பிள்ளையையும் சேர்த்து மனசுல சுமக்கிறாங்க. உங்க பாரம் இறங்கிடும். ஆனா தந்தையின் பாரம் அவர் ஆயுள் முழுவதும் பொறுப்புகளை கூடும் தவிர குறையாது. நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு சொல்லட்டுமா நடுவரே? சொல்லுங்க. ஆமா, அம்மாக்கள் எப்போதும் தான் பட்ட வலி வேதனை சொல்லி தீர்த்திடுவாங்க. குழந்தைகள் வளர்ப்பில் அப்படிதான் அவங்களோட பாசத்தை அப்படியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னதான் ஆணை விட அதிகம் மனபலம் இருந்தாலும் அவங்களால அதே மனசுக்குள்ளே வச்சிருக்க முடியாது. ஆனால் அப்பாக்கள் அப்படி இல்லை. 62 கேரட் நிறைந்த சொக்க தங்கம். அது என்ன 62 கேரட்டு? அவரோட மொத்தம் எடையே தங்கம். நடுவரே, தினசரி தன் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் அவமானம் சந்திச்சாலும் எவ்வளோ குடும்ப பாரம் கழுத்து நெரிச்சாலும் ஒரு நாளும் அதை வெளிக்காட்ட மாட்டார். ஏன்னா 6 மணி ஆனது போக வேண்டியது உள்ளே போயிடும். அப்படி பொதுவாக சொல்லக்கூடாது. தெருவுக்கு தெரு கடை இருந்தாலும் உத்தம பத்தினர்கள் இன்னும் இருக்காங்க. இருந்தா சந்தோஷப்பா. எனவே அவருக்கு வெளியப்படுத்த தெரியாமலோ கூடாதுன்னு இல்லை. அதுதான் அவருடைய திறன். நீங்கள் சொல்லப்படிய வச்சிப்போமே. இப்ப என்ன காசா பணமா? ஆனா சத்தமா பேசுப்பா. ஆனா என்னதான் அம்மாக்கள் வளர்த்தாலும் பாசங்களுக்கு எப்பவும் ஆபத்தானது. முதல் சூப்பர் ஹீரோ ஒரு பையன் அவனோட அப்பா தான் ஃபாலோ பண்ணுவான். அதனால தான் குழந்தைகளுக்கு கைடு பண்ணுறதை விட நீங்களே வாழ்ந்து காட்டணும் சொல்கிறாங்க. அதை எங்கள் அப்பாக்கள் எப்போவோ வாழ்ந்த காட்டினாங்க. அப்பாவும் அம்மாவை போல டீச்சர்ஸ் இல்லை, மாஸ்டர். வாயில் சொல்ல மாட்டாங்க, வாழ்ந்து காட்டுவாங்க. அவங்களோட வாழ்க்கை தான் பிள்ளைகளுக்கு வளர்ச்சிக்கான பாடம். அதனால தான் அப்பாக்கள் மாஸ்டர்ஸ். எனவே குழந்தைகளுக்கு வளர்ப்பில் பெரிதும் கவனம் செலுத்துவது அப்பாவா என்று தீர்ப்பளிக்கும்படி கேட்டு விடை பெறுகிறேன். அதை பேசணுங்கிறது அவர் தான் சோசியல் மீடியாலலாம் ஆக்டிவாக இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் மேடைக்கான பயம் வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பேசியிருக்காரு, அபாரமான பேச்சு. ஒரு குழந்தைக்கு தைரியம் கொடுக்கறது யார்? அப்பா தான். அப்பா தன்னோட குழந்தைய தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவார். அந்த குழந்தை ஆனந்தமாக சிரிக்கும். எதனால்? விழுந்துடுவாங்கிற பயத்தை விட அப்பா நம்மளை கீழே விட்டுற மாட்டாருங்கிற தைரியம். அதுவும் பெண் பிள்ளைக்கு தைரியம் சொல்லி வளர்த்தா அது அழகு பார்க்குற அப்பா மட்டும்தான். தம்பி அருமையாக சொன்னார். ஒரு அப்பாவின் அனுபவ அறிவு பல கல்வி நிறுவனங்களுக்கு சமம். எதையுமே செய்து காட்டுவது தான் அப்பாவோட ஸ்டைல். கடைசியாக அம்மா வாயால் கேட்ட டீச்சர்ஸ், அப்பாக்கள் வாழ்ந்து காட்டுற மாஸ்டர்ஸ். அற்புதமாக சொன்னார், வாழ்த்துக்கள். இப்போ இந்த 10 பேச்சாளர்களும் அவங்கவுங்க வாதத்தை பேசி முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாகவே 2 அணியிலேருந்தும் அவங்கவுங்க வாதத்தை வச்சுட்டாங்க. இப்போ தீர்ப்பு சொல்லணும். என்ன சொல்கிறது? ரொம்ப தூரம் இல்லை. சில 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியா இருந்தோம். வீட்டுக்கு 5-6 உருப்படி பிள்ளைங்க, அவசரம் இல்லாத வாழ்க்கை, அமைதியான ஊர், எல்லா பிள்ளைகளையும் கவனித்து வளர்த்து ஆளாக்க நேரம் இருந்துச்சு. ஒரு ஊருக்கு போகணுன்னா காசை மிச்சம் பிடிச்சி நடந்து சாவகாசமாக போவாங்க. இப்போ சீக்கிரம் போகணுன்னு காசு கொடுத்து புக் பண்ணி அவசரமாக போய் இறங்கிறான். அப்போல்லாம் நேரத்தை விற்று காசை சம்பாதிச்சாங்க. இப்போ காசை கொடுத்து நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ அவசரம். இன்றைக்கி இருக்க வாழ்க்கை ஓட்டம், தேடல் எல்லாம் சேர்ந்து அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற நேரமே குறைஞ்சி போச்சு. அப்பா வந்தால் அம்மா போகிறாங்க, அம்மா வந்தால் அப்பா போகிறாங்க. 2 பேர் இருந்தால் புல்லை பிச்சுக்கிட்டு போயிடுது. இப்படியே அபூர்வமாக 3 பேரும் ஒன்றா வீட்டில் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு செல்லு, அது கூட தனித்தனி வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே யார் வந்து போகிறான்னு எதுவுமே தெரியல. இதுதான் சான்ஸ்ன்னு திருடம் உள்ளே வந்தால் வீட்டு நிலைமையை பார்த்துட்டு அவன் கை காசை பீரோவில் வச்சுட்டு போகிற நிலைமைக்கு இருக்குது. யாராவது ஒருத்தன் ஆர்டர் பண்ணி வாங்குறது திருப்பி அனுப்புறதுமாவே இருக்காங்க. ஊருக்குள்ளே அப்படியும் பிள்ளைங்களை பெற்று வளர்க்குறாங்க.
நாங்கள் எங்கே வளர்த்தோம், பெற்றதோட சரி, அதுகளே வளர்ந்து எங்களை பாடா படுத்துதுன்னு சொல்கிறது, கூட்டத்தில் சொல்கிறது கேட்குது. ஒரு நாள் என்னாச்சு, எங்கள் வீட்டம்மா கோவமாக எனக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்டாங்க. நானும் வேலை பிஸியில் பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு சாவகாசமாக வந்து செருப்பை கழட்டி விட்றேன். ஒரு பார்சல் கவர் பறக்கும் தட்டு மாதிரி பறந்து வந்து என் முன்னே விழுந்துச்சு. என்னான்னு கேட்கலான்னு வாயை எடுத்தா அந்த அம்மா முந்திக்கிட்டு கேட்டுச்சு, என்னது இது, நம்ம வாய் சும்மா இருக்குமா, உன்னதான் ஏமா தூக்கி வீசுறேன்னு. உங்கள் நகைச்சுவையெல்லாம் பட்டிமன்றத்தோடு வச்சுங்க, இது எவளுக்கு ஆர்டர் பண்ணது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ புது பிரச்சனை வந்திருக்கு, சரி சமாளிப்பு அப்படின்னு அதை குனிஞ்சு எடுத்தேன். உண்மையை சொல்லணும்னா அந்த கேப்பில் என்ன சமாளிக்கலான்னு யோசித்தேன். எடுத்து பார்த்தா அந்த அம்மாவுக்கு சம்மதம் இல்லாத சைஸில் நடிகைங்க போடுற மாதிரி ஜிகு ஜிகுன்னு சுடிதாரு, ஸ்லீவ்லெஸ் வேறு. இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஓடிபி கேட்டது இதுக்குதான்னு. என் மகன் என்ன பண்ணியிருக்கான், எனக்கே தெரியாமல் என் ஃபோனை எடுத்து பொம்பளை பிள்ளைங்க போடுற சுடிதாரை ஆர்டர் போட்டிருக்கான். யார் பிள்ளைவன்? அந்த டெலிவரிக்காரன் வேறு நான் இல்லாத நேரத்தில் வந்து எங்கள் வீட்டம்மாட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிருக்கான். பில் காப்பியில் என் பேர், அட்ரஸு, ஃபோனு, ஜாதகமே இருக்குது. இதை நான் ஆர்டர் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. என் மையன் யாருக்கு பண்ணான்னு எனக்கும் தெரியாது. இப்போ நான் என்னத்தை சொல்லி அவங்கள சமாளிப்பேன்? இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சமீபத்தில் நடந்துச்சு. ஒரு அப்பா, அவர் ஒரு ஓவியர், அவருக்கு திடீர்னு ஒரு அழைப்பு, அன்னைக்கு இரவே வெளிநாடு போகணும் அப்படிங்கிற கட்டாயம். அடித்து பிடிச்சி வேண்டியதை துணிமணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு விமான நிலையத்துக்கு ஓடி ஐடி வெரிஃபிகேஷனுக்கு போய் பாஸ்போர்ட்டை கொடுத்தா அந்த அதிகாரியை வாங்கி ஏற இறங்க பார்த்துட்டு, இப்போ அவங்கள வெளிநாடு போக அனுமதிக்க முடியாது, நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்ட்டாரு. இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஆச்சா போச்சான்னு கத்தி பார்த்துட்டு, நான் இப்போ போகலன்னா என் பொழப்பே போயிடுமான்னு கெஞ்சியும் பார்த்துருக்காரு. ஆனால் அவங்க அனுமதிக்கிற மாதிரி இல்லை. கடைசியாக ஏன் சார் என்ன அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ தான் அந்த அதிகாரியை வந்துட்டு நம்மளால் எடுத்துகிட்டு போன பாஸ்போர்ட்டை எடுத்து அவர்கிட்ட காமிச்சிருக்கிறாரு. அதை பார்த்ததுமே நம்மளால் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்படி என்னாச்சுன்னா, அவர் வீட்டில் இருந்த குழந்தைங்க அவர் பாஸ்போர்ட்டை எடுத்து கிறுக்கி விளையாட்டுத்தனமாக படம் வரைஞ்சி அவரோட ஃபோட்டோவில் மீச தாடியெல்லாம் வரைஞ்சி அலங்கோலம் பண்ணி அவங்க அப்பாவாலேயே அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடூரமாக வரைஞ்சி வச்சிருக்கு அவங்க குழந்தை. அவரோட புகைப்படத்தை சரியாக அடையாளப்படுத்த முடியாததால் அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அதிகாரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நினச்சி பாருங்கள் அப்போ அந்த அப்பாவுடைய நிலைமையை. என்ன இருந்தாலும் நம்ம ரத்தம். ஒரு காலத்தில் ரவிவர்மா மாதிரி பெரிய ஆளாக வருவான், என் மையனும் உச்சி முகந்து பாராட்ட முடியுமா? இல்லை ஏன்டா இப்படி செஞ்சேன்னா அந்த குழந்தைய தண்டிக்க தான் முடியுமா? அதே போல் இன்றைக்கி சமூக வலைதள பக்கங்கள் எங்கே பார்த்தாலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பிரபல மோகத்தில் குதிக்கிறதும் தாவறதும் குட்டிக்காரணம் போடுறதும் எத்தனை கோமாளித்தனம். தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி முன்னேறணும் வளரணும்னா இப்படியா? இதுக்கெல்லாம் இப்போ பெற்றவங்களே உடந்தையாக இருக்காங்க. அந்த பாலகர்களை படம் பிடிச்சி விளம்பரம் ஆக்கிறதும் அவங்க தான். எங்கள் ஊரில் ஒரு சின்ன பையன் நண்பர்களோட சேர்ந்துட்டு ஆத்தங்கரையில்னு படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். நல்ல மழை காலம், ஆறு நிறைய வெள்ளம் போகுது. அந்த பையனுக்கும் பயம் இருந்தாலும், எங்கே வெள்ளம் நம்மளையும் இழுத்துக்கிட்டு போயிருமோன்னு அவனுக்கு பயம் இருந்தாலும், அவன் கூட இருக்க பசங்க அவனை பணையம் வைக்கிறாங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் டைம் வேஸ்ட்டு, இன்றைக்கி சம்பாதிக்க ஒரு கேமரா ஃபோனு கூட 4 பேர் இருந்தால் போதும். இப்போ அவனும் இன்னும் தண்ணிக்கிட்ட போடான்னு சொல்ல பையனுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஒரு கட்டத்தில் ஃபோனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருன்னு சொல்லி அவனை மிரட்டி வெள்ளத்துக்கிட்ட போக சொல்கிறானுங்க. ஏன்னா அந்த பையனுடைய ஃபோன் இது. வேறு வழி இல்லாமல் பையனும் வெள்ளத்துக்கிட்ட போகிறான். போனதுலேருந்து தானாக நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒரு இயல்பான நடிப்பு. உண்மையாகவே வெள்ளத்தில் இழுத்துட்டு போகிற மாதிரி பின்னிட்டான். இவனுங்களாம் அப்படி தான்டா, சூப்பர்ரா, ஆகா ஓகன்னு சொல்லிட்டு கேமரா தூக்கிட்டு கரையிலேயே ஓடுறானுங்க. இவனுங்களை விட ஆற்று வெள்ளம் அந்த பையனை வேகமாக இழுத்துட்டு போகுது. அப்புறமா தான் அங்கே இருந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் விவசாய வேலை பார்த்தவங்க ஓடி வந்து அந்த பையனை வெள்ளத்துலேருந்து காப்பாற்றினாங்க. இப்படி புள்ள என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து அவன் வாழ்க்கையை பணயம் வைக்கிறதா வளர்ச்சி. ஒரு பையன் தப்பு பண்ணுனா என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்குற அப்பா தான் அந்த பையன் வெற்றி பெற்றா, நல்லது செஞ்சா, நல்ல புள்ளன்னு பேர் வாங்கினா என் புள்ளன்னு பெருமைப்பட்டுப்பார். ஆனால் அம்மாவுக்கு இவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே புள்ள தான். தோத்துட்டானேன்னு அவனை தூக்கி எறிய போகிறதும் கிடையாது, ஜெயிச்சுட்டானேன்னு தூக்கி வச்சு கொண்டாட போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் யாருன்னு. ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டங்கிற மாதிரி டில்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு புள்ள தானே. குழந்தைங்களை அதட்டி உருட்டி மிரட்டி பணிய வைக்க முடியாது. ஆனாலும் கண்டிப்பும் அவசியம். அதனால தான் அப்பாக்கள் கொஞ்சம் விலகியே இருக்காங்க. அம்மாக்கள் பாசமலை பொரியறதுனால தான் கருணை வடிவமாக தெரிகிறாங்க. ஒரு சில வீட்டில் மாறலாம். ஆனால் சரியான கண்டிப்பும் அளவான பாசமும் சரியான வளர்ப்பு இது வந்துட்டு அளவு கடந்ததுன்னா ஆபத்து. எந்த ஊருன்னு தெரியல. போன பொங்கல் விளையாட்டு விழாவில் நடந்த சம்பவம். நாமெல்லாம் சின்ன வயசில் தென்னை மட்டையில் உட்காந்துட்டு இழுத்துட்டு போய் விளையாடி இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு போட்டி.
தென்னை மட்டையில் உட்காந்து இழுத்துட்டு போகிற பந்தயம் நடத்தியிருக்காங்க. அது எந்த ஊருன்றது தெரியாது, நான் சமூக வலைத்தள காணொலியில் பார்த்தது தான். அதாவது முதல்ல அம்மா மட்டையில் உட்காந்துட்டு அப்பா மட்டையை இழுத்துட்டு வேகமாக ஓடணும். ஒரு எல்லையை போய் தொட்டுட்டு திரும்பி வரும்போது அப்பா உட்காந்துக்கணும், அம்மா அதை இழுத்துட்டு வந்து தொடங்கின இடத்துலையே முடிக்கணும். இப்படி பல அம்மாக்கள் அந்த போட்டியில் அப்பா அம்மாக்கள் கலந்துக்கிறாங்க. குழந்தைங்க அவங்கள உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்கிறாங்க. முதல்ல அப்பா வேக வேகமாக இழுத்துட்டு ஓடிடுவார். திரும்ப அம்மாவை உட்கார வச்சு திரும்ப அம்மா அப்பாவை உட்கார வச்சு இழுத்துட்டு வரணும். அம்மாவால் முடியலை. இப்போ பேசும்போது கூட சொன்னாங்க இல்லையா, அப்பாவுக்கு உடல் பலம் அதிகம், அம்மாவுக்கு மனபலம் அதிகம்னு. அது சரியாக தான் நடந்துச்சு. இப்போ அம்மாவால் இழுக்க முடியலை, மற்ற தம்பதிகள் முயற்சி செஞ்சு முன்னேறி போகிறாங்க. இப்போ அப்பா என்ன செய்கிறாரு, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மட்டையில் உட்காந்தபடியே உந்தி உந்தி உதவி செஞ்சு நகர்த்தி 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி இலக்கை எட்டுறாங்க. இந்த காணொளி சமூக வலைத்தளத்தில் இருக்குது, நீங்களும் பார்க்கலாம். அதுலேருந்து நமக்கு ஒரு செய்தி கிடைக்குது. என்ன தெரியுமா, உடல் பலம் அதிகமுள்ள அப்பாவும் மனபலம் அதிகமுள்ள அம்மாவும் சேர்ந்து ஒரு சேர முயற்சித்து வெற்றி பெற்றதை போல இருவரும் குழந்தை வளர்ப்பதில் அக்கறையும் கவனமும் செலுத்தினார். ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷம் என்ற வெற்றி இலக்கை எட்டும். இல்லறம் நல்லறமாகும். இந்த தலைப்பே உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். குழந்தைகளை வளர்ப்பதில் அதிகம் கவனம் செலுத்துவது அம்மாவா அப்பாவா? என்னது, அம்மாவா அப்பாவா? இது கேள்வி இல்லை, அழைப்பு. என் மேல கவனம் செலுத்தி வழிநடத்தி நான் வளர்ந்து ஜெயிக்கிறத பார்க்க அப்பாவா அம்மாவான்னு உங்களோட குழந்தைகளே உங்களை அழைக்கும் போது சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதான்னு பாட்டு கேட்டிருப்பீங்க. இது என்னடா திடீர்னு சினிமா பாட்டு இதுக்கு சம்மந்தப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. இது வெறும் சினிமா பாட்டு மட்டும் இல்லை. உங்க புள்ள வேற எப்படி இருக்குன்னு கேட்கறதும் வேலைக்கு ஆகாது. சிவமும் சக்தியும், அதாவது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குழந்தைகளை வளர்த்தாதான் அந்த குழந்தைங்க மாஸ். அப்படி ஒற்றுமையா இருக்க நீங்க உங்க குழந்தைய வளர்த்தாதான் அப்பா தான் சூப்பர் ஹீரோ, அம்மா தான் அன்னை தெரேசா. எனவே அப்பா அம்மா இருவரது அன்பினில் உருவான அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டியது அப்பா அம்மா இருவருமே என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அதுவும் அவங்க பிறந்த மண்ணில் சொந்த பந்தம் ஊர் உறவுகள் அப்பா அம்மா முன்னாடி இப்படி ஒரு திறமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஊரை சேர்ந்த எல்லாருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பொங்கல் விழா குழுவில் இவ்வளவு நேரம் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்த MSN TV நிறுவனத்தாருக்கும், ஒளிப்பதிவு அமைப்பு செய்து அசத்திய நிறுவனத்தாருக்கும், ஏற்பாட்டாளர்களுக்கும், இருளக்குறிச்சி கிராமத்து பெருமக்கள், இளைஞர்கள், மேலும் இந்த விழா சிறக்க பாடுபட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி.